Hi பசங்களா, welcome to the next part actually. Okay, so நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி நமக்கு 5 am க்கு செஷன் ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? ரைட். So செஷன்ல எல்லாருக்கும் விசிபிளா இருந்துச்சு அப்படினா ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். Hello guys. Okay. Right. Okay, so we'll start with the session. So first நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படினா நம்ம நேத்து எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay. Okay, so let's start with the chapter 2. Okay, இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? How many of you remember this concept? It's a very simple concept இல்லையா? Hi Niveda, good morning, good morning. So நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா z இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளஸ்ட் கான்செப்ட். ரொம்ப நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். இது நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகேவா? 2 into 1 2 minus 2i ஓகேவா? plus 3i minus 3i square னா 3 into minus 1. அத அப்படியே சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? plus 3 plus 5 ஆயிடும் plus i ஆயிடும். கரெக்ட்டா? இது z. இப்ப z இன்வெர்ஸ் நமக்கு என்ன வரும்? z இன்வெர்ஸ் நமக்கு என்ன வரும்? 1 by 5 plus i வருமா? into 5 minus i divided by 5 minus i. அப்ப நமக்கு என்ன வரும்? 5 minus i divided by 25 minus minus 1. So அப்ப 5 by 26 minus I by 26. கரெக்ட்டா? புரியுதா எல்லாருக்கும்? Any doubts? Yes. 1 by 5 minus I ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. நீங்க வந்து ஃபுல்லா ஃபைனல் வரைக்கும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர் வந்து அவங்க என்ன கொடுத்திருப்பாங்க இங்க? 5 by 26 minus I by 26 கொடுத்திருப்பாங்க. சோ அது கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க். இல்லனா அவங்க யூசுவலா வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் 1 மார்க் கொடுப்பாங்க. பட் நம்மளால சொல்ல முடியாது. அவங்க திடீர்னு வந்து 0 ஆக்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ரைட்? ஞாபகம் வச்சுக்கங்க. Show that 2 plus I root 3 the whole power 10 plus 2 minus I root 3 the whole power 10 is real. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? இத நம்ம z ன்னு எடுத்தா இது நமக்கு z பார் ஆயிடுமா? ஏனா ரெண்டுமே சேம் வேல்யூ பட் i யோட வேல்யூ i யோட வந்து i சைன் வந்து நெகட்டிவா இருக்குது. சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? z power 10 plus z bar the whole power 10. கரெக்ட்டா? அதுதான் வந்து நாம வந்து z ன்னு எடுத்துக்கலாம். z dash ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? So what is z dash the bar? அப்ப நம்ம சொல்லலாம் z power 10 plus z bar the whole power 10 the whole bar. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம ரெண்டு இத ஆட் பண்றோம் அப்படினா எஸ் இது லைவ் தான். ஹே என்னாச்சு? ரெக்கார்ட் மாதிரி தெரியுதா? ஹாய் மௌஷிகா, ஹாய் எம்ஜிகே. சோ இத நம்ம ரெண்டு இத ஆட் பண்றோம்னா சார் a bar a plus b the whole bar அப்படிங்கிறது a bar plus b பாரா? சோ அப்ப நம்ம சொல்லலாம் z power 10 the whole bar plus z bar the whole power 10 the whole bar. சோ இத நம்ம சொல்லலாம் z bar the whole power 10 சொல்லலாமா? plus இது z double bar the whole power 10. இப்போ z bar the whole bar அப்படிங்கிறது z தான். சோ அப்ப நம்ம ஈஸியா என்ன ஆயிடும்? z bar the whole power 10 plus z power 10. இதுதான் நமக்கு z dash actually. z bar the whole power 10 plus z power 10. இப்போ இது பண்ணி நம்ம சொல்லலாம் z dash bar is equal to z. So இந்த மாதிரி வச்சா என்ன அர்த்தம்? Whenever we have z dash bar is equal to z, which means z is purely real. ஓகேவா? ஏனா நமக்கு வந்து பார் பண்றப்ப நமக்கு என்ன வருது ஆக்சுவலி? அதே வேல்யூ வருது. அப்பனா i யோட சைனை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் வருதுனா i யோட வேல்யூவே 0 ன்னு அர்த்தம் ஆக்சுவலி. i யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 ன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஹாய் டிஸ்கிரிப்டிவ். நேத்து கிளாஸ் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க மெசேஜை பார்க்கறேன் நானு. லைவுக்கு கண்டிப்பா வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. If z1 z2 z3 are complex numbers such that modulus of z1 z2 z3 எல்லாமே equal to 1 கொடுத்துட்டாங்க. Find the value of 1 by modulus of z1 1 by modulus of z2 1 by modulus of z3. Very simple. Modulus of z1 is equal to 1 na. Modulus of z1 the whole square equal to 1 na. Modulus of z1 the whole square நமக்கு என்னது?
z into z1 into z1 bar which is equal to 1 na z1 bar is equal to 1 by z1 correct right அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் in the same manner z2 bar அப்படிங்கிறது 1 by z2 z3 bar அப்படிங்கிறது 1 by z3 கரெக்ட்டா இப்ப கொடுத்துங்க என்ன கொடுத்திருக்காங்க modulus of z1 plus z2 plus z3 equal to 1 னா z1 plus z2 plus z3 the whole bar க்கு modulus 1 தான் இருக்கும் ஏன்னா நமக்கு எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு இது கான்ஜுகேட் எடுத்தாலுமே modulus வந்து சேமா தான் இருக்கும் ஓகேவா சோ இத செப்பரேட் பண்ணலாமா modulus of z1 bar plus z2 bar plus z3 bar is equal to 1 ஆனா z1 பாருங்க என்னது 1 by z1 இல்லையா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க plus 1 by z2 plus 1 by z3 is also equal to 1 அவ்வளவுதான் very simple ஓகேவா புரிஞ்சுதா ஹேர் கட் சூப்பரா இல்ல இது கலாய்க்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஓகே அடுத்தது modulus of z is equal to சொல்லிட்டாங்க show that இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சோ நமக்கு என்ன தெரியும் modulus of z1 plus z2 அப்படிங்கிறது it's less than or equal to modulus of z1 plus modulus of z2 ஓகேவா this greater than or equal to modulus of z1 minus modulus of z2 the whole modulus correct right so அப்ப நம்ம சொல்லலாம் sir are you fasting no sayed எனக்கு ஃபாஸ்டிங்லாம் நான் ஃபாஸ்டிங்லாம் அந்த அளவுக்கு இது பண்றது கிடையாது நான் டயட்டுக்கே ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன் ரிலீஜியஸ் படி நான் ஃபாஸ்டிங்லாம் வந்து அவ்வளவு பண்ண மாட்டேன் I am not that much religious person ஓகேவா okay so அப்ப modulus of z1 வந்து equal to 2 கொடுத்துட்டாங்க modulus of 3 plus 4i என்ன வரும் நமக்கு என்ன வரும் square root of 3 square plus 4 square which is square root of 9 plus 16 is equal to square root of 25 which is equal to 5 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம் modulus of z minus modulus of 3 plus 4i less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to modulus of z plus modulus of 3 plus 4i கரெக்ட்டா இது நமக்கு என்ன வரும் 2 minus 7 no 2 minus 5 sorry less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 2 plus 5 so அப்ப நமக்கு என்ன வரும் modulus of minus 3 ங்கிறது 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 hence proved அவ்வளவுதான் நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா very simple actually show that the equation has four solutions இதுவும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் actually so basically நம்ம magnitude தான் நமக்கு என்ன வரும் magnitude of z the whole square equal to magnitude of z actually அப்ப நம்ம என்ன பண்ணலாம் magnitude of z the whole square minus magnitude of z is equal to 0 magnitude of z into magnitude of z minus 1 equal to 0 அப்ப magnitude of z is equal to 0 or magnitude of z is equal to 1 correct so either this is possible or this is possible magnitude of z is equal to 1 என்ன சொல்லலாம் magnitude of z the whole square also equal to 1 so then another z into z bar is equal to 1 அப்ப z bar is equal to 1 by z correct அதோட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so அப்ப நமக்கு என்ன வரும் z square is equal to 1 by z bar sorry 1 by z வந்துரும் அப்ப z cube is equal to 1 correct this will have three distinct solution this is already one solution actually that is z is equal to 0 okay va so four solution either three solutions or one solution hence four solutions okay va any questions any doubts na சொல்லுங்க பசங்களா நான் வேகமா போக விரும்பல பட் ஆனா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண क्वेश्चनனால கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்றேன் பட் சப்போஸ் உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க ஓகேவா அடுத்து simplify sin pi by 6 plus I cos into pi by 6 very simple இல்லையா நம்ம பா உள்ள கொண்டு போயிடலாம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் sin of 18 pi by 6 plus I cos of 18 pi by 6 3 pi அப்படிங்கிறது cos of pi னு நம்ம சொல்லலாம் plus I cos of pi ஓகே ஒரே நிமிஷம் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம எழுதுறதே வந்து cos θ plus I sin θ தான் எழுதணும் சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவீங்க இத பண்ணலாம் cos of pi by 2 minus pi by 6 எழுதலாமா ஏன்னா
cos of 90 minus theta angle sin theta இல்லையா plus I into sin of pi by 2 minus pi by 6 the whole power 18. So அப்ப நம்ம சொல்லலாம் இங்க நமக்கு என்ன வரும் 3 pi by 6 ஆயிடுமா அப்ப 2 pi ஆயிடும் cos of 2 pi by 6 plus I sin of 2 pi by 6 whole power. இப்போ நம்ம 18 கொண்டு போலாம் cos of 2 pi by 6 into 18 plus I sin of 2 pi by 6 into 18. Actually இது வந்து pi by 3 தான் இதை கேன்சல் பண்ணா இங்க 6 வந்துரும். So 6 pi அப்படிங்கிறது basically cos of 0 pi cos of 0 2 pi 4 pi 6 pi எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா so we can say cos of 0 or cos of 2 pi plus I sin of 2 pi. So cos of 0 அப்படிங்கிறது 1 plus I sin of 0 அப்படிங்கிறது 0 is equal to 1 தான். So the final answer will be equal to 1. புரியுதா உங்களுக்கு பி டிஸ்கிரிப்டிவ் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ முதல்ல இங்க நம்ம என்ன பண்றோம் சைனா இருக்கிறத காசா மாத்திரம் காசா இருக்கிறத சைனா மாத்திரம் அப்புறம் நம்ம எப்பயுமே வந்து காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இருந்துச்சு அப்படின்னா ஹோல் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் நம்ம உள்ள கூட ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 18 உள்ள பவர் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு காஸ் ஆஃப் 6 பை வந்துச்சு 6 பை நம்ம வந்து 2 பை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 பை 2 சப்ராக்ட் பண்ணலாம் இல்லையா பண்ணோம் அப்படின்னா 2 பை வந்துடும் காஸ் 2 பைங்கிறது காஸ் 0 ஆக்சுவலி காஸ் 0ங்கிறது 1 சைன் 0ங்கிறது 0 அவ்வளவுதான் ஹாய் கன்னடா ஒன்லி பேர் வச்சுட்டு தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்க வெரி குட் ஓகே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இல்லையா என்ன சொல்லலாம் ஆக்சுவலி I power 59 divided by 4 போட்டா நமக்கு என்ன வரும் 59 divided by 4 போட்டோம் அப்படின்னா 1 19 16 வருமா 60 அது 20 வருமா ரைட் 16 தான் வரும் ரைட் 16 வரும்னா நமக்கு 3 வருமா ஸோ இங்க நமக்கு I cube வரும் பிளஸ் மேலே கீழேயும் I ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா I divided by I power 60 வந்துடும் this will become 1 I cube அப்படிங்கிறது minus I plus I is equal to 0 ஓகேவா ரைட் I power n plus 50 from 1 to 10 ஓகே ஸோ இதுக்கு நமக்கு என்ன வரும் I power 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 1 to 10 கொடுத்தா நமக்கு என்ன வரும் 51 plus I power 52 plus I power 53 plus so on till I power 60 கரெக்டா இப்போ நம்ம ஆப்போசிட்ல எழுதலாம் இல்லனா இப்படியே எழுதலாம் I power 51 நமக்கு என்ன வரும் 51 divided by 4 போட்டோம் அப்படின்னா 1 4 are 4 11 2 4 are 8 remaining 3 so அப்ப நமக்கு என்ன வரும் I cube plus I square no I power 4 plus we can say I plus I square plus I cube plus I power 4 plus I plus I square plus I cube plus I power 4 கரெக்ட்டா 10 டைம் வந்துருமா இதனால தி கூட்டினா 0 ஆயிடும் இதனால தி கூட்டினா 0 ஆயிடும் I cube அப்படிங்கிறது minus I power 4ங்கிறது 1 so 1 minus I அவ்வளவுதான் ஓகேவா ரைட் if z1 is equal to 2 minus I z2 is equal to minus 4 plus 3I find the inverse of z1 z2 and z1 by z2 ஓகேவா z1 z2 ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி 2 minus I into minus 4 plus 3I so அப்ப நமக்கு என்ன வரும் find the inverse of okay right இது நமக்கு என்ன வரும் minus 8 plus 3I plus 4I minus 3I square correcta so minus 8 plus 7I plus 3 is equal to minus 5 plus 7I இதுதான் வந்து z1 into z2 so 1 by z1 into z2 என்ன வரும் இல்லனா z1 into z2 the whole inverse 1 by minus 5 plus 7I
into minus 5 minus 7i divided by minus 5 minus 7i is equal to minus 5 minus 7i divided by 25 plus 49. Correct? Appo minus 5 divided by 15 75 74 minus 7i divided by 74. Correct? இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? நிமிஷம் இருங்க. Okay. So z1 by z2 the whole inverse அப்படிங்கிறது z2 by z1 தான் இல்லையா? அப்ப data z2 by z1 கண்டுபிடிச்சிடலாம். So minus 4 plus 3i divided by 2 plus 2 minus i into 2 plus i divided by 2 plus i போடலாமா? So அப்ப நமக்கு என்ன வரும்? minus 8 plus 6i minus 4i plus 3i square divided by 2 square minus i square. Correct? So அப்ப நமக்கு என்ன வரும்? minus 3 minus 8 னா minus 11 வந்துருமா? 6 minus 4i என்கிறது 2i divided by 4 plus 1. So அப்ப minus 11 by 5 plus 2i by 5. Okay வா? Any questions? Yes, blood reaper நல்லதுதான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவா இருப்பான்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஓகே, பூவரசன். ஹாய் பூவரசன், குட் மார்னிங். மணி என்ன ஆகுது? 15 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது போலாமா? Prove the properties. Z is real if and only if Z is equal to Z bar. Okay. So let's assume Z is equal to X plus IY. Z bar will be equal to X minus IY. Correct? If Z is equal to Z bar அப்படினா X plus IY equal to X minus IY. Correct? Right? So அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? X cancel பண்ணலாமா? அப்ப we can say 2i y is equal to 0. அப்பனா y is equal to 0 இல்லையா? So y is equal to 0 னா Z அப்படிங்கிறது X மட்டும்தான். So purely real. Hence proof. Hi Cooper. Okay வா? அடுத்தது real part of Z is equal to Z plus Z bar by 2. Again same scenario தான். Z plus Z bar by 2 நமக்கு என்ன வரும்? X plus IY plus X minus IY by 2. ரெண்டு cancel பண்ணுங்க. 2x divided by 2 is equal to X. This is not even real part of X இல்லையா? Hence proved. Okay வா? அடுத்தது Z minus Z bar by 2y equal நமக்கு என்ன வரும்? X plus IY minus X plus IY divided by 2. கரெக்டா? So அப்ப X cancel ஆயிடும். So அப்ப நமக்கு என்ன வரும்? 2iy divided by 2i ரெண்டு cancel பண்ணோம் அப்படின்னா we'll get y, which is imaginary part of Z. Hence proved. Okay வா? Any questions, any doubts? Okay, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस. இதெல்லாம் வந்துச்சுனா அப்படியே சக் சக் சக்னு எழுதிட்டு full mark வாங்கினு வரலாம். ஓகேவா? Show that இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? Purely imaginary, same type தான் வரும் actually. இது ரொம்ப சிம்பிள் தான். இங்க நமக்கு என்ன வரும்? Z, இது Z bar. கரெக்ட்டா? So அப்ப Z power 10 minus Z bar the 10 the whole bar equal நமக்கு என்ன வரும்? Whole bar நமக்கு என்ன வரும்? So it would be equal to, we can say this will be equal to Z bar the whole power 10 minus Z power 10. Correct? Which is minus of Z power 10 minus Z bar. Okay, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். இங்க நமக்கு என்ன வரும்? Z power 10 the whole bar minus Z bar the 10 whole bar. So அப்ப Z bar the whole power 10 வந்துருமா? minus Z bar the whole power 10. Z bar the whole barங்கிறது Z தான். So அப்ப Z bar power 10 minus Z power 10 வந்துரும்.
மைனஸ் காமனாக எடுத்தனா தான் z பவர் 10 மைனஸ் z பார் த ஹோல் பவர் 10 வந்துடும், விச் இஸ் த ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஒரிஜினல் என்ன எடுத்தோமோ அதே தான், பட் ஆப்போசிட்டாக வந்துருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம், we can say z z bar is equal to minus z அப்படின்னா z is purely imaginary. ஓகேவா? இந்த பார்ட் வந்து ஹோம்வொர்க். இது நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க இந்த உள்ள இருக்க வேல்யூ இதுல உள்ள இருக்க வேல்யூ சால்வ் பண்ணுங்க, திரும்பி இதே ஃபார்மேட்டுக்கு வந்துரும். ஓகேவா? 3 மார்க் டஃப்பா? 3 மார்க் டஃப்லாம் வரும்பா, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் டிஃபிகல்ட்ல கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுப்பாங்க. எஸ் ஸ்டூடியோ, கரெக்டான கேள்வி. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, எக்ஸாமில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் போகலாம். 1 மார்க் எழுதுங்க, 2 மார்க் எழுதுங்க, 3 மார்க் எழுதுங்க, 5 மார்க் எழுதுங்க. இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சும்மா 2 மார்க் ரேண்டமாக ஆரம்பிச்சு 3 மார்க் அப்புறம், இல்லை 1 மார்க் அப்புறம், இல்லை 5 மார்க் அப்புறம் கூட எழுதலாம். யாருக்கெல்லாம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குதோ அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. 5 மார்க்கில் நீங்கள் ஆரம்பிக்கணும், அடுத்தது 3 மார்க்கு, அடுத்தது 2 மார்க்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு ½ an hour நீங்கள் வந்து 1 மார்க் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ லாஸ்ட் ½ an hour வந்துச்சுனாலே நீங்கள் எங்கே எழுதியிருந்தாலும் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 மார்க் நீங்கள் எடுத்து எழுதணும். 1 மார்க் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெண்டாவது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுறப்ப, ஆனால் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்கன்னா, 5 மார்க் ஆரம்பிச்சுன்னா 5 மார்க் முடிச்சுட்டு 3 மார்க் 2 மார்க் போங்க. ஏன்னா முடிக்காமல் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருவீங்க. ஸோ அது வந்து நாட் லைக், அது வந்து நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஓகேவா? நிறைய பேர் அதில் வந்து கொஸ்டின் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தட் இஸ் ஓகே. சம்டைம்ஸ் நமக்கு இஷ்யூஸ் வரும். ஆனால் நமக்கு சேனலில் சார் போட்டிருப்பாங்களே, அபி சார் போட்டிருப்பாங்களே, ஃபிசிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. ஓகேவா? போய் வீடியோ பாருங்க. ஓகேவா? பட் இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ். Which one of the points is closest to 1 minus I? இதை நம்ம என்ன பண்ணலாம், z1 z2 இதை z எடுத்துக்கலாம். இப்போ மாடலஸ் ஆஃப் z minus z1 நமக்கு என்ன வரும், z minus z1னா 1 minus 10ங்கிறது -9, I plus 8ங்கிறது plus 9i வந்துருமா? Which is equal to root of 9 square plus 9 square, which is 9 root 2. கரெக்டா? 9 square 81, 9 square 81, 81 into 81, 81 plus 81ங்கிறது 2 into 81 ஆயிடும். Root of 81 9, root of 2ங்கிறது 2 ஆயிடும். ஓகேவா? மாடலஸ் ஆஃப் z minus z2 நமக்கு என்ன வரும், z minus z2ங்கிறது 1 minus 10ங்கிறது 1 minus 11ங்கிறது -10, I minus 6i அப்படிங்கிறது -5i is equal to root of 10 square plus 5 square. ஸோ அப்போ நம்ம 5 square பண்ணால் 5 ஆகிடும். ஸோ 2 square plus 1 root of 5 ஆகிடும். கரெக்டா? ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா இங்கே நமக்கு 5 square காமன் தான், இங்கே 2 square plus 1 square வந்துடும், 4 plus 1 5 கரெக்ட். ஆனால் 5 root 5 9 root 2 இருக்கு, நமக்கு எப்படி பேச தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9 உள்ளே கொண்டு போயிடுங்க. root of 2 into 81 which is root of 162. இது root of 5 into 25 which is equal to root of 125. So which one is the least, which one is the greatest? They are asking which is the closest. அப்படினா shortest distance எடுக்கணும். அப்ப இதுதான் shortest distance. So the right answer is Z2 11 plus 6i. ஓகேவா? ரைட். ஹாய் விஜய் குமார். ஓ நான் பிசிக்ஸ் அவர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண வந்திருக்காரு, நான் வந்து 98 பிளஸ் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நியாயமா? நிறைய பசங்க வந்து 5 மார்க்கு விட்டுட்டோம், கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. சார் 7.8 ஈஸியா சார், ஏசிம்டம் பொறுத்து கண்டிப்பா படிக்கலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க. நானும் நடத்துவேன், நடுவில் நடத்துறப்ப கவனிச்சா போதும். ஓகேவா? என்கிட்ட சாசுக்கு என்கிட்டலாம் அந்த மாதிரி சொல்ல நீங்க, இது என்ன புது கதையா இருக்குது? மாடல் இது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதே மெத்தட் தான். ஓகேவா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே. If modulus of z is equal to 1, show that modulus of z square minus 3 is between it's between 2 and 4. Okay. Okay. So modulus of z is equal to நம்ம என்ன சொல்லலாம், modulus of z square minus 3 அப்படிங்கிறது it's always between magnitude of modulus of z square minus magnitude of 3 அது greater less than modulus of z square plus
ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் தேவையில்லை. மாடுலஸ் ஆஃப் 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 னா மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் ஆல்சோ ஈக்குவல் டு 1 இல்லையா? இதான் மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் சொல்லிக்கலாம். அப்போ 1 minus 3 த ஹோல் மாடுலஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் minus 3 less than or equal to 2. Sorry, 1 plus அதான் வந்துருச்சு இல்லையா? minus 2 பண்ணா 2 ஆயிடும். z square minus 3 is that equal to 4. அவ்வளவுதான். அதே ப்ராசஸ் தான் எல்லாமே. Find the square root of minus 6. Okay. So இப்போ நம்ம சொல்லலாம் square root of minus 6 plus 8i அப்படிங்கிறது a plus ib ன்னு எடுத்துக்கலாம். So அப்போ minus 6 plus 8i அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் a square minus b square plus 2ab into i. அப்போ a square minus b square equal to minus 6. 2ab is equal to 8. அப்போ ab is equal to 4. b is equal to 4 by a. Substitute பண்ணுங்க. A square minus 16 divided by a square equal to minus 6. A power 4 plus 6a square minus 16 equal to 0. So அப்போ sum 16 product வந்து 8 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8 minus 2 சொல்லலாமா? A power 4 plus 8a square minus 2a square minus 16 equal to 0. A square காமன் எடுங்க. A square plus 8 minus 2 காமன் எடுத்தா a square minus 8 equal to 0. அப்போ a square minus 2 into a square plus actually plus 8 equal to 0. A square equal to 2 or a square equal to minus 8. This is not possible. A is equal to plus or minus root 2. B is equal to நமக்கு என்ன வரும்? 4 by plus or minus root 2 அப்படின்னா நமக்கு plus or minus 2 root 2. So அப்போ நமக்கு என்ன வரும்? Square root of minus 6 plus 8i அப்படிங்கிறது plus or minus a அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது? Root of 2 plus or minus I 2 root of 2 into I. இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லலாம் plus or minus root of 2 plus 2 root 2 I அப்படின்னு சொல்லலாம். இல்ல root 2 காமனா எடுத்துட்டு 1 plus 2i ன்னு சொல்லலாம். ஓகேவா? any questions? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, அவ்வளவு கஷ்டப்பட தேவையே கிடையாது. ஓகேவா? ரைட். show that the points are vertices of an equilateral triangle. இந்த क्वेश्चन மாடல் சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணோம் ஆக்சுவலி? இது z1 z2 z3. modulus of z1 minus z2 கண்டுபிடிங்க. modulus of z2 minus z3 கண்டுபிடிங்க. modulus of z3 minus z1 கண்டுபிடிங்க. இது எல்லா வேல்யூமே ஈக்குவலா இருந்தா then it's equilateral triangle. ஈக்குவலா இல்ல அப்படின்னா it's not an equilateral triangle. ஓகேவா? is that clear? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க பசங்களா. ஓகே. Find the modulus and principal argument of the following complex number. Modulus நமக்கு என்ன வரும்? Modulus of root 3 plus I is equal to root of square root of 3 the whole square plus 1 square. The square root of 3 plus 1 is equal to square root of 4 which is equal to. ஓகேவா? அடுத்தது argument நமக்கு என்ன வரும்? theta is equal to tan inverse of y by x இல்லையா? 1 over root 3. first quadrant தான் நம்ம டைரக்டா என்ன சொல்லலாம்? pi by 6 அப்படி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒன்று நம்பிக்க வேண்டியதான். எல்லாத்துக்குமே மாடுலஸ் வந்து ரூட் 3 i 1 இருக்கிறதுனால 4 2 தான் வரும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகேவா? ரைட். இப்போ செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? தீட்டா அப்படிங்கிறது tan inverse of 1 by minus root 3 வரும். இது வந்து x வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இதை நம்ம வந்து மைனஸ் ஆஃப் 5 by 6 சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு செகண்ட் குவார்டர்ல வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? 5 minus 5 by 6 சொல்லலாமா? கரெக்டா? ஆல் சில்வர். ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 pi by 6. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இது வந்து தேர்ட் குவார்டர்ல வரும், இது வந்து ஃபோர்த் குவார்டர்ல வரும். ஓகேவா? Find the cube root of unity. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி இல்லையா? நம்ம என்ன சொல்லலாம்? let's say z cube is equal to 1. அப்போ z cube minus 1 is equal to 0. அப்போ நம்ம சொல்லலாம் z cube minus 1ங்கிறது z minus 1 into z square plus z plus 1 equal to 0. அப்போ இதுக்கு நம்ம டேட்டா சொல்யூஷன் வந்துடும் இல்லையா? என்ன வரும்? either z is equal to 1, அது ஒரு சொல்யூஷன்.
இது z square plus z plus 1 is equal to 0. ஓகேவா? அப்போ z நமக்கு என்ன வரும்? z அப்படிங்கிறது minus b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 into a. அப்போ நமக்கு என்ன வரும்? minus 1 plus or minus root of 3 into I divided by 2. இதுதான் வந்து z and z square. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 1 omega omega square. Omega அப்படிங்கிறது minus 1 plus root 3 I divided by 2. Omega square அப்படிங்கிறது minus 1 minus root 3 I divided by 2. ஓகேவா? குவாட்ரண்ட்னா ஒரு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நம்ம வந்து இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் எடுத்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். இது ஏன் குவாட்ரண்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆக்சிஸும் 4 பார்ட்டா பிரிக்குது. குவாட் தான் 4. ஸோ 4ஆ பிரிக்கிறதுனால அதை குவாட்ரண்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம குவாட்ரண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? அடுத்தது find the fourth root of unity. Again it's a very simple process actually. இப்போ z power 4 is equal to 1 எடுத்துப்போம். அப்போ z power 4 minus 1 is equal to 0 வா? அப்போ z square minus 1 square into z square plus 1 square ஆயிடும். ஸோ அப்புறம் கூட சொல்லலாம் z square minus 1 நம்ம வந்து z minus 1 into z plus 1 into z square plus 1 equal to 0. அப்போ either z is equal to 1 or z is equal to minus 1 or z square equal to minus 1 வரும். Z is equal to plus or minus root of minus 1. So plus or minus I. So 4 roots என்னது? 1 minus 1 I minus I. Okay வா? Any questions, any doubts? Clear? Okay வா? இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா இப்போ z power 4 is equal to I னா சாரி 1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? 1 அப்படிங்கிறது cos of pi cos of 0 எடுத்துக்கலாமா? cos of 0 plus I sin of 0 எடுத்துக்கலாமா? இல்லை இன்னும் பெட்டர் cos of 2n pi plus I sin of 2n pi. கரெக்டா? ரைட். z power 4 0. அப்போ z is equal to நமக்கு என்ன வரும்? cos of 2n pi plus I sin of 2n pi the whole power 1 by 4 வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? cos of 2n pi by 4 plus I sin of 2n pi by 4 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? cos n pi by 2 plus I sin n pi by 2. என்னோட வேல்யூ வந்து it can be 0, 1, 2, 3 and 3 4 வேல்யூ தான் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ 0 கொடுத்தோம்னா cos 0ங்கிறது 1 plus I into sin 0 is equal to 0. அப்போ ஆன்சர் 1 வந்துடும். இப்போ 1 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? cos pi by 2. cos pi by 2ங்கிறது 0 இல்லையா? 0 sin pi by 2ங்கிறது 1 plus I into 1 is equal to I. இது வந்து z1 இது z2 z3 நமக்கு என்ன வரும்? 2 pi கொடுத்துடலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆகி cos pi ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? -1 plus I sin piங்கிறது 0. அப்போ -1 வந்துடும். z4 நமக்கு என்ன வந்துடும்? 3 கொடுத்தோம் அப்படின்னா 3 pi by 2 cos 3 pi by 2ங்கிறது நமக்கு என்ன வரும்? 0 ஆகிடும் plus I sin pi 3 pi by 2ங்கிறது -1 ஆகிடும். அப்போ -1. ஸோ இது 4 தான் சொல்யூஷன். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்பியும். ஓகேவா? Find the value of the real numbers x and y if the complex number 3 minus ix minus 2i minus y into y plus 2i plus 5 and the equations are equal. So ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் அப்படின்னா the real part imaginary parts equal இல்லையா? So first one நமக்கு என்ன வரும்? 3x minus ix minus 2y plus iy plus 2i plus 5. So அப்போ நமக்கு என்ன வரும்? 3x minus 2y plus 5 plus I into minus x
plus y plus 2. ஓகேவா? which is equal to இதோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 2x minus 1 plus minus y plus 2iy plus 3 plus 2i. ஓகேவா? ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதுங்க. 2x minus y plus 3 plus I into 2y plus 2. கரெக்டா? ரைட். ஸோ இது வந்து ரியல் பார்ட், அது வந்து இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட். என்ன வரும்? 3x minus 2y plus 5 is equal to 2x minus y plus 3. ஸோ அப்போ x minus y plus 2 equal to 0. ஓகேவா? அதே நம்ம அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. minus x plus y plus 2 is equal to 2y plus 2. ஸோ அப்போ இந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? 2 கேன்சல் ஆகிடும். So we can say minus x will become plus x, 2y minus y will become plus y equal to 0. So x is equal to நமக்கு என்ன வரும்? minus y. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. minus y plus 2 equal to 0. So அப்போ 2y is equal to 2, y is equal to 1, x is equal to minus 1. அவ்வளோதான். ஓகேவா? ஹாய், குட் மார்னிங். புரியுதா? வெரி சிம்பிள். ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? இது சிம்பிளை பண்ணிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக எழுதியிருக்கோம். இது சிம்பிளை பண்ணிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக எழுதியிருக்கோம். ரெண்டுத்துல ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணுங்க, ரெண்டுத்துல இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா you'll get x and y. ஓகே, எல்லாம் 3 மார்க். இந்த क्वेश्चन மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? இது எப்படி ப்ரூவ் பண்ணது? ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. இது வந்து modulus of z1 square will be equal to 1, modulus of z2 the whole square will be equal to 4, modulus of z3 the whole square will be equal to 9. அப்போ z1 into z1 bar equal to 1, z2 into z2 bar will be equal to 4 and z3 into z3 bar will be equal to 9. இப்போ z1 bar அப்படிங்கிறது 1 by z1, z2 bar அப்படிங்கிறது 4 by z2, z3 bar அப்படிங்கிறது 9 by z3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? Modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. கரெக்டா? ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? ஸோ இதே நம்ம வந்து இங்கே நம்ம மாற்றி எழுதணும். ஆக்சுவலி z1 அப்படிங்கிறது 1 by z1 பார், z2 அப்படிங்கிறது 4 by z2 பார், z3 அப்படிங்கிறது 9 by z3 பார். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9 into z2 பதிலாக நமக்கு என்ன வரும்? ஓகே, இது நம்ம z1 z2 z3 காமன் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 9 by z3 plus 4 by z2 plus 1 by z1 வந்துருமா? கரெக்டா? This is equal to modulus of z1 into modulus of z2 into modulus of z3 into modulus of 9 by z3 ங்கிறது என்னது? 9 by z3 ங்கிறது z3 bar வரும் plus 4 by z2 ங்கிறது z2 bar வரும் plus 1 by z1 ங்கிறது z1 bar வரும். கரெக்டா? இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? இதோட மூணோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 1 into 2 into 3. இதோட வேல்யூங்கிறது basically modulus of z1 z1 bar plus z2 bar z3 barங்கிறது z1 plus z2 plus z3 the whole bar க்கு மேக்னிட்யூட் அதே தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம டேட்டா என்ன பண்ணிடலாம்? இன்டூ இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 1 கொடுத்துட்டாங்க, 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 6. அவ்வளோதான்.
LHS யூஸ் பண்ணுங்க சார். எஸ் எஸ் எஸ். ஓகேவா? ரைட். Is the area of the triangle formed by the vertices z, iz and z plus iz is 50 square units. Find the value of z bar. Okay. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? z அப்படிங்கிறது x plus iy. izங்கிறது நமக்கு என்ன வரும்? ix minus y actually. அதை நம்ம minus y plus ix சொல்லிடலாம். அடுத்தது z plus iz நமக்கு என்ன வரும்? ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? x minus y plus I into x plus y. Correct? Right? So what will be the area of the particular thing actually? So the area will be equal to half into 111 x y minus y x, x minus y x plus y. Correct? Equal to 15 சொல்லிட்டாங்களா? So 2 ஆன்சர்ல கொண்டு வந்துருங்க, you'll get 100. So அப்ப நமக்கு என்ன வரும்? 1x y 1 minus y x 1 x minus y x plus y equal to 100. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அது ரெண்டு டேர்ம் 0 ஆக்கணும் அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 1x y 1 y minus x 1 x plus x minus y x minus y x plus y equal to 100. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1x y 1 minus 1 0 y minus x minus x minus y 1 minus 1 0 x minus y minus x will be cancel ஆயிட்டு minus y ஆயிடும். x plus y minus y வந்து x ஆயிடும். கரெக்டா? is equal to 100. ரைட். ஸோ அப்போ கிராஸ் மல்டி பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 into x into y minus x. Okay. Sorry. X into y minus x minus of minus plus y into minus x minus y. அவ்வளோதான். கரெக்டா? is equal to 100 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? xy minus x square minus xy minus y square, the whole modulus of course is equal to 100. So அப்போ நம்ம சொல்ல ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு x square plus y square will be equal to 100. So z magnitude அப்படிங்கிறது root of x square plus y square root of 100 is equal to 10. ஓகேவா? Any questions? Okay. Show that the equation has 5 solutions. Again, this show that the ரொம்ப simple actually. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? z cube அப்படிங்கிறது minus 2 into z bar ஆயிடும். magnitude of z cube அப்படிங்கிறது 2 into magnitude of z bar வந்துடும், which is also magnitude of z. magnitude of z cube minus 2 into magnitude of z is equal to 0 னா அப்போ நம்ம சொல்லலாம் magnitude of z minus 1 into magnitude of z square. ஓகேவா? இல்ல magnitude of sorry magnitude of z காமன் எடுத்தோம் அப்படின்னா magnitude of z square minus 2 equal to 0. கரெக்டா? அப்போ either magnitude of z is equal to 0 அது one solution. ஓகேவா? இல்ல magnitude of z square will be equal to 2 அப்பனா magnitude of z is equal to root of 2 plus or minus. கரெக்டா? plus or minus root of 2, oh sorry not plus or minus, only plus root 2 வந்துரும். கரெக்டா? சோ அப்ப எடுத்தா நமக்கு என்ன வரும்? அப்ப z into z bar is equal to 2 ஆயிடுமா? magnitude of z square is equal to z into z bar is equal to z bar equal to 2 divided by z. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப z cube equal to minus 2 into z bar இல்லையா? 2 into 2 by z. z power 4 is equal to minus 4. So இதுக்கு மொத்தம் 4 சொல்யூஷன் வந்துரும். இதுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு 4 சொல்யூஷன், மொத்தம் 1 சொல்யூஷன். ஓகேவா? வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஓகேவா? அடுத்து போலாமா? Obtain the Cartesian form of the locus of z plus xy for each of the following cases. Z plus I is equal to z minus I.
ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் x plus iy plus I is equal to x plus iy minus 1. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணி என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்துச்சா? anyone got the answer? என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு? டைப் பண்ணுங்க அப்படியே ஈக்குவேஷன். டைப் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் நீங்க. சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க ஆன்சரை.
பசங்களா இப்போ கேட்குதா? சாரி அபவுட் திஸ். இவ்வளோ நேரம் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொன்னேன், ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல, வாய்ஸ் கேட்கலன்னதும் இவ்வளோ மெசேஜ் ஆக்சுவலி. அப்போ இவ்வளோ பேர் கிளாஸில் இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் கூட நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. இது இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான கொஷின், டைரக்ட் புக் கொஷின் வேறு. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ நான் ஆன்சர் கேட்டப்போ ஏன் யாருமே சொல்லல? வெரி சிம்பிள், y இஸ் ஈக்குவல் டு -x எல்லாம் x + y இஸ் ஈக்குவல் டு 0. ஒருத்தர் கூட அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலை. அப்புறம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்காம எப்படி உங்களுக்கு வரும்? ஆக்சுவலி ஸ்கூல்லலாம் சால்வ் பண்ணி கொடுக்க டைம் இல்லாததுனால தான் நாங்கள் டைம் கொடுக்குறோம் இங்கே. அதுவும் நான் ஒரு 10 கொஷின் போட்டேன்னா ஒரு கொஷின் சால்வ் பண்ண கொடுக்குறேன். அதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க போட்டதை பார்த்து நீங்கள் உட்காந்து 100 எடுக்கலாம், சென்டம் எடுக்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது பசங்களா. நீங்கள் ட்ரை பண்ணாதான் உண்டு. இதில் பாருங்கள், எகைன் நமக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலி இங்கே என்ன கேட்குறாங்க? ஸ்டேட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் a circle and find its center and radius. ஸோ இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் செட் நம்ம என்ன பண்ணலாம்? x + i1 எடுத்தோம் அப்படின்னா x - 2 + i × y - 1. மாடுலஸ் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் x - 2 the whole square + y - 1 the whole square equal to 3. ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x - 2 the whole square + y - 1 the whole square equal to 3 ஸ்கொயர். சென்டர் நமக்கு என்ன வரும்? 2,1, ரேடியஸ் 3. இப்போ அதே ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு செகண்டுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 2 காமன் எடுத்து டிவைட் பண்ணிடணும். ஆக்சுவலி பண்ணால் நமக்கு சென்டர் வந்து -1,2, ரேடியஸ் வந்து 1 வந்துடும். இங்கே நமக்கு 3 காமன் எடுத்து டிவைட் பண்ணிடணும். ஸோ சென்டர் 2, -4, ரேடியஸ் 8,3. நீங்கள் சால்வ் பண்ணால் அது ஆன்சர் வரும். நம்ம முன்னாடியே ஆன்சர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன். நான் என் வாய்ஸ் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு போனேன். திரும்பி நடுவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன் நான். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஆக்சுவலி அதை நாம வச்சுக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்? ரெண்டு சைடில் மேக்னிட்யூட் எடுங்க. மேக்னிட்யூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? மேக்னிட்யூட் ஆஃப் x1 + iy1 மாடுலஸ் ஆஃப் x1 + iy1 and of x2 + iy2 plus so on equal to mod of a + ib. கரெக்டா? So அப்போ இது நமக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஒன் டில் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்டூ x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ இன்டூ ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சா? கரெக்டா? ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? x + i1ங்கிறது எப்படி எழுதலாம்? iy1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இது நம்ம வந்து சில இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது நம்ம ஆக்சுவலாக ஆர்குமெண்ட் என்ன ஆகும்? ஆட் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? we can say that θ1 ஓகேவா? θ1 plus θ2 plus θ3 plus so on till θn is equal to tan inverse of b by a. கரெக்டா? கரெக்டா? tan inverse of b by a plus 2n pi வந்துடும். ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து நிறைய ஆங்கிள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா it will be certain angle actually, but அந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து may or may not be between 2 pi. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2n pi ஆட் பண்ணணும். n can be any integer actually. ஸோ அப்போ θ1 θ2 θ3 என்னது? டேரெக்டாக நமக்கு வந்து tan inverse of y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus so on is equal to tan inverse of b by a plus 2k pi. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகேவா? the class will end at 10. ஓகேவா? இப்போ தான் நமக்கு 1 hour முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒரு 4 hours இருக்குது. 4 hours முடிஞ்சு கிளாஸ் end ஆகும். ஓகே. ஓகே. ஸோ 1 + z divided by 1 - z is equal to cos 2θ plus I sin 2θ. Show that z is equal to I tan θ. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க பார்ப்போம்.
1 minus z divided by 1 1 plus z divided by 1 minus z. Okay. So first நம்ம என்ன பண்ணலாம், z is equal to x plus iy ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு என்ன வரும், 1 plus x plus iy divided by 1 plus x minus iy is equal to cos theta plus I sin theta the whole square. Correct? Right? So அப்போ நம்ம என்ன சொல்லலாம், okay, let's see. Okay, இதை அட்டன் பண்ணுங்க பார்ப்போம், நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம், யார் இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். What is the next step? What is the first step actually? Sin 2 theta formula. Yes. We can directly do that also. அது கூட நம்ம பண்ணலாம். Correct. One plus z divided by 1 minus z is equal to நமக்கு என்ன வரும், cos theta அப்படிங்கிறது 1 plus tan square theta divided by 1 minus tan square, sorry, 1 minus tan square theta divided by 1 plus tan square theta plus I into sin theta ஜாங்கிறது 2 tan theta divided by 1 plus tan square theta. கரெக்டா? ஸோ நம்ம சொல்லலாம், நம்ம 1 minus 1 plus 2i tan theta எப்படி வச்சுக்கலாம், 1 minus tan square theta plus 2i tan theta divided by 1 plus tan square theta வந்துருமா? இதை நம்ம என்ன பண்ணலாம், மேலே கீழியும் we can write 1 plus tan I tan theta the whole square. Correct? I in the whole square plus 2 into 1 into I tan theta. எதுலாம கூடாதா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை we can simply say 1 plus I tan theta the whole square divided by 1 plus tan square theta. ஓகேவா? ரைட்? ஸோ அங்கே நம்ம 1 plus z மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது ஆக்சுவலி 1 plus z divided by 1 minus z அதான கொடுத்துருக்காங்க, is equal to 1 plus I tan theta the whole square divided by கீழே நம்ம என்ன பண்ணலாம் 1, இதை நம்ம என்ன பண்ணலாம் minus of I square tan square theta ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 1 plus I tan theta the whole square divided by 1 minus I tan theta into 1 plus I tan theta. So இது cancel ஆகிடும். ஸோ அப்போ 1 plus I tan theta divided by 1 minus I tan theta equal to 1 plus z divided by 1 minus. அப்போ இதிலே நம்ம என்ன சொல்லலாம், z is equal to I tan theta. ஓகேவா? Any question? Yes, secant square theta தான், பட் நம்ம அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது அவ்வளோவா. ஓகேவா? வேற டவுட் இருக்கா? பார்த்துங்க ஒரு தடவை. நோட் பண்ணி குயிக்கா.
நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் போலாமா? Okay, if cos alpha, cos beta, cos gamma is equal to sin alpha, sin beta, sin beta, gamma is equal to 0, show that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 cos alpha alpha plus cos beta plus cos gamma. Okay. So, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Cos alpha plus I sin alpha is equal to Z1. Cos beta plus I sin beta is equal to Z2. And cos gamma plus I sin gamma is equal to. Correct? So, அப்போ Z1 plus Z2 plus Z3 நமக்கு என்ன வரும்? Cos alpha plus I sin alpha plus cos beta plus I sin beta. Okay வா? அது பண்ணி ஒன்று எழுதிடலாம். Z2 நம்ம என்ன சொல்லலாம்? E power I alpha, Z2 அப்படிங்கிறது E power I beta, Z3 அப்படிங்கிறது E power I gamma. கரெக்டா? அப்போ Z1 into Z2 into Z3 நமக்கு என்ன வரும்? E power I alpha into E power I beta into E power I gamma is equal to E power I into alpha plus beta plus gamma. கரெக்டா? ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? cos of alpha plus beta plus gamma plus I sin of alpha plus beta plus gamma. கரெக்டா? ரைட். இப்போ இந்த மல்டிப்ளை நமக்கு என்ன வரும்? cos alpha plus I sin alpha, cos beta plus I sin beta, cos gamma plus I sin gamma. கரெக்டா? ரைட். ஓகேவா? ஓகே சாரி சின்ன மிஸ்டேக். ஓகே இது தேவையில்லை. எல்எஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன வரும்? Z1 cube plus Z2 cube plus Z3 cube. கரெக்டா? அதானே வேணும். இப்போ நமக்கு என்ன வரும்? Z1 cube plus Z cube plus Z cube நமக்கு என்ன வரும்? E power I 3 alpha plus E power I 3 gamma beta plus E power I 3 gamma is equal to நமக்கு என்ன வரும்? cos of 3 alpha plus I sin of 3 alpha plus cos of 3 beta plus I sin 3 beta plus cos of 3 gamma plus I sin of 3 gamma is equal to நமக்கு என்ன வரும்? cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma plus I into sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma. கரெக்டா? ரைட். ஓகேவா? இப்போ நாம நமக்கு என்ன தெரியும்? we can also write. ஓகேவா? என்ன சார் ரிப்ளை பண்ண மாட்டீங்க? ரீஜோ சாரி, புக் பேக் ஒன் வேர்ட் ப்ரீவியஸ் நம்பர் நடத்துங்க. சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதனை பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் அந்த இதில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இருக்கும் இல்லையா? ரைட்.
புரியுதா உங்களுக்கு? கரெக்டா? நீங்க அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன தெரியும் ஆக்சுவலி? நமக்கு என்ன தெரியும் ஆக்சுவலி? z1 plus z2 plus z3 நமக்கு என்ன வரும்? cos alpha plus I sin alpha plus cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gamma. அத cos alpha plus cos beta plus cos gamma plus I into sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0 plus I 0 தான் வரும், is equal to 0. So அப்ப sum of 3 values equal to 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? z1 cube plus z2 cube plus z3 cube is equal to 3 into z1 into z2 into z3. z1 cube plus z2 cube plus z3 cube நமக்கு என்ன வருது ஆக்சுவலா? cos of 3 alpha plus sin cos of 3 beta plus cos of 3 gamma. இல்ல நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, plus I into sin of 3 alpha plus sin of 3 beta plus sin of 3 gamma is equal to 3 into e power I alpha into e power I beta into e power I gamma. Correct? E power I into alpha plus beta plus gamma is equal to 3 into cos alpha plus beta plus gamma plus I into 3 into cos of sin of alpha plus beta plus. So the real values multiply equal பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 cos of alpha plus beta plus gamma is equal to cos alpha cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma. அதே மாதிரி 3 sin of alpha plus beta plus gamma is equal to sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma alpha. ஓகேவா? ரைட், ஃபார்முலா ஷீட் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலை செக் பண்ணுங்க. ஓகேவா? ரைட், இஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unity, show that the roots of the equations are -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? z minus 1 the whole cube is equal to -8. கரெக்டா? அப்போ z minus 1 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? z minus 1 நமக்கு என்ன வரும்? cube root of -8 பண்ணோம்னா -2 வந்துடும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? into cube root of unity. கரெக்டா? அப்போ என்ன சொல்லலாம்? z minus 1ங்கிறது 1/2 into either 1 or z minus 1 is equal to -2 into omega or z minus 1 into -2 into omega square. கரெக்டா? சால்வ் பண்ணுங்க. ஸோ z is equal to நமக்கு என்ன வரும்? 1 minus 2 which is equal to -1. It is equal to 1 minus 2 omega or z is equal to 1 minus 2 omega square. அவ்வளோதான். ஓகேவா? சார் கான்செப்ட் நல்லா புரியுது, திருப்பி திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். பட் எக்ஸாமில் எழுதுனப்போ போது பாதி சம்முக்கு மேலே அந்த சம்மை எப்படி கொண்டு போகிறதுன்னு வரமாட்டேங்க. அது ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா எக்ஸாம் ஃபியர், எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சால்வ் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பண்ண முடிஞ்சாலும் அந்த சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம மைண்ட் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நமக்கு படித்தது எல்லாமே மறந்து போயிடும். ஸோ நார்மலான ஒரு சிம்பிளான விஷயம் கூட நம்மளால் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுட்டு படிச்சிருந்தாலுமே அந்த சமயத்தில் போய் நமக்கு இதாகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணணும். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட சேர்த்து மொத்தம் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் ஃபுல்லாக வந்து எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 hours எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் ஒன். இது கண்டுபிடிக்கலாமா? வெரி சிம்பிள் இல்லையா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதில் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். நான் 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம்.
கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன்சரே வருது ஆக்சுவலி. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஆன்சர் கூட வரல. அவங்க ஒரு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சோம், எல்லா ஆன்சர் கொடுக்குறீங்க. வெரி குட். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலி? இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ் ஆக்சுவலி. இது நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் நைன்த் ரூட் ஆஃப் இது இல்லையா? கரெக்டா? பேசிக்கா வந்து cos of 2k pi plus I sin of 2k pi the whole power 1 by 9. கரெக்டா? So it's ninth root of unity. கரெக்டா? So அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இத? We can say z அப்ப நம்ம 1 1 கொடுக்கறப்ப நமக்கு என்ன வரும்? k வேல்யூ வந்து 1 to 8ங்கறப்ப நமக்கு என்ன வரும்? z2 plus z3 plus z4 plus so on till z9. ஏன்னா நமக்கு 2ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா z1ங்கிறது 1 அந்த வேல்யூ அதுல இல்ல. ஏன்னா 0 கொடுத்தா தான் நமக்கு இங்க 1 வரும். ஓகேவா? So which is equal to தான் அவங்க என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா which is equal to 0. அதான் நமக்கு தெரியும். So அப்ப z2 plus z3 plus z4 plus so on till z9 அப்படிங்கிறது -1. அப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம் இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்தது let z1 z2 z3 be complex numbers such that modulus z1 எல்லாமே equal to r கொடுத்துட்டாங்க. z1 plus z2 plus z3 is not equal to 0 கொடுத்துட்டாங்க. Prove that z1 z2 plus z3 z3 okay. என்ன பண்ணலாம் இங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. Modulus of z1 square equal to modulus of z2 the whole square will be equal to modulus of z3 the whole square will be equal to r square. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம சொல்லலாம் z1 into z1 bar equal to z2 into z2 bar equal to z3 into z3 bar equal to r square. அப்ப நமக்கு என்ன வரும்? z1 அப்படிங்கிறது r square divided by z1 bar, z2 அப்படிங்கிறது r square divided by z2 bar, z3 அப்படிங்கிறது r square divided by z3 bar. கரெக்ட்டா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? மேல நான் என்ன பண்றேன்? z1 into z2 into z3 காமன் எடுக்கிறேன். அப்ப z1 into z2 into z3 காமன் எடுத்தா அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 by z3 plus 1 by z1 plus 1 by z2 வரும். கரெக்ட்டா? Whole divided by modulus of z1 plus z2 plus z3. ஓகேவா? is equal to நமக்கு என்ன வரும்? modulus of z1 into modulus of z2 into modulus of z3 into இது நமக்கு என்ன வரும்? magnitude of z1 bar plus z2 bar plus z3 bar whole divided by நமக்கு என்ன வரும்? magnitude of z1 plus z2 plus z3. கரெக்ட்டா? ரைட். வரும் should be equal to r cube இல்லையா? கரெக்ட்டா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். which will be equal to r into r வரும் which is equal to r cube. இது எப்படி r வரும் ஆக்சுவலி? ஒரே நிமிஷம் இருங்க. क्वेश्चन டைப்பர் ஏர் மட்டும் தான் இருக்காங்க. கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறேன். 5 மார்க் இல்லையா?
ஓகே, ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு வந்து ஆர் ஸ்கொயர் வரும். சாரி, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இல்லையே, ஒரு நிமிஷம் வருங்க. மாடல் ஆஃப் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லலாம்னா z1 அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z1 பார், z2 அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z2 பார், z3 அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z3 பார். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? மேலே இருக்கிறத நம்ம காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? மாடலஸ் ஆஃப் z1 மாடல் ஆஃப் z2 மாடல் ஆஃப் z3 இன்டூ 1 by z1. ஓகே ஓகே ஓகே, 1 by z1 bar 1 by z2 bar plus 1 by z3 bar the whole divided by mod of z1 plus mod of z2 plus mod of z3. So 1 by z1 ங்கிறது நமக்கு என்ன வரும்? z1 by r square வருமா? ஸோ இது நமக்கு r cube ஆயிடும். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? 1 by z1 ங்கிறது z1 divided by r square plus z2 divided by r square plus z3 divided by r square. Wrong substitution. Okay, modulus of z1 plus z2 plus z3. So இப்போ நம்ம 1 by r square காமன் எடுத்தோம்னா நமக்கு r into mod of z1 plus z2 plus z3 ஆயிடும். Whole divided by modulus of z1 plus z2 plus z3 is equal to r. Correct. Sorry, my bad. Yes, நம்ம r square substitute பண்ண மறந்துட்டோம். Okay, 1 எடுத்துட்டேன். Find the product 3 into 3 by 2 into cos of pi by 3 plus I sin pi by 3 into 6 into cos of pi by 6 plus I sin of pi by 6 in rectangular form. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் டேட்டா. ஸோ 3 by 2 into cos of pi by 6 நமக்கு என்ன வரும்? cos of pi by 6ங்கிறது சாரி pi by 3 இல்லையா, 60 டிகிரி. 60 னா sin 30, sin 30ங்கிறது 1 by 2 plus I root 3 by 2 into 6 into 6 தானே, நம்ம டேட்டா மேலே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நமக்கு cos pi by 6ங்கிறது cos of pi minus pi by 6 plus I sin of pi minus pi by 6. So இது கேன்சல் பண்ணிடலாம். So it will become 9 into 1 by 2 plus I root 3 by 2. ஓகேவா? ரைட். நம்ம டேரக்டாகவே இது பண்ணிடலாம் இல்லையா, ஆர்குமெண்ட் வச்சே பண்ணிடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆங்கிள் ஆட் ஆகும் இல்லையா, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 9 into cos of pi pi by 6 plus pi by 3 plus I into sin of pi pi by 6 plus pi by 3 வரும். ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? cos of 7 pi by 6 plus I sin of 7 pi by 6. ஸோ அந்த pi plus 6 எழுதினோட நமக்கு என்ன வரும்? pi plus 6 னா ஆல் சில்வர் t, tan னா பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ், மைனஸ் cos of pi by 6 minus I sin of pi by 6. So minus 9 into cos of pi by 6 நமக்கு என்ன வரும்? cos of 30 னா sin 60 root 3 by 2 plus I by 2. So அப்போ அவ்வளோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு என்ன வரும்? minus 9 root 3 by 2 minus 9 by 2i அப்படிங்கிறத ஃபைனல். ஓகேவா? ஓகே, any questions? Okay, right. Z is equal to x plus y, argument of z minus 1 divided by z plus y is equal to pi by 2, show that x square plus y square equal to z. Okay. So z minus 1 divided by z plus 1 நமக்கு என்ன வரும்? that நமக்கு x plus I by minus 1 divided by x plus I by plus 1. கரெக்டா? so நமக்கு என்ன சொல்லலாம்? x minus 1 plus I y divided by x plus 1 plus I y into x plus 1 minus I y divided by x plus 1 minus I y. கரெக்டா? right. so argument of a particular complex numbers pi by 2 என்ன அர்த்தம்? argument வந்து pi by 2 என்ன அர்த்தம்? the value is purely imaginary இல்லையா, real value இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் ஈக்குவல் 0 அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரியல் பார்ட் நமக்கு என்ன வரும்? x minus 1 into x plus 1 minus I square into y square plus I into y into x plus 1 minus y into x minus 1. கரெக்டா? ஹோல் டிவைடட் பை நமக்கு என்ன வந்துடும்? x plus 1 the whole square plus y square x plus 1 the whole square plus y square. இது imaginary part, இதுதான் real part. So the real part equals 0 படிங்கனாலே you will get the answer. So அப்போ நமக்கு என்ன வரும்? x square minus 1 plus y square divided by x plus 1 the whole square plus y square equal to 0. கரெக்டா? அப்போ x square plus y square minus 1 equal to 0. அப்போ x square plus y square equal to 1. அவ்வளோதான். Very simple. ஓகேவா? The simplest 5 mark actually. அடுத்தது z is equal to cos z கொடுத்துட்டாங்க. z power n plus I 1 divided by z power n is equal to 2 cos n theta சொல்லிட்டாங்க actually. Z power n minus 1 by z power n is equal to 2i sin n theta சொல்லிட்டாங்க. Show that. Okay. Z power n என்ன வரும்? Cos of n theta plus I sin of n theta. கரெக்டா? is equal to நமக்கு என்ன சொல்லலாம்? e power n theta I n theta சொல்லலாமா? கரெக்டா? அடுத்தது 1 by z power n ங்கிறது 1 by e power I n theta is equal to minus e power I n theta. கரெக்டா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் minus e power I n theta minus of cos n theta plus I sin n theta. Right? ஸோ அப்போ z power n plus 1 by z power n நமக்கு என்ன வரும்? cos n theta plus I sin n theta. கரெக்டா? Sorry. E power minus I n theta is equal to cos of minus I n theta plus I sin of minus I n theta. So இதை நம்ம சொல்லலாம் cos of I கிடையாது, cos of minus n theta plus I sin of minus n theta is equal to cos of n theta minus I sin of n theta. ஓகேவா? ஸோ அப்போ z power n plus 1 by z power n நமக்கு என்ன வரும்? cos n theta plus I sin n theta plus cos n theta minus I sin n theta. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 2 cos n theta. ஓகேவா? நெகட்டிவ் நமக்கு என்ன வரும்? z power n minus 1 by z power n நமக்கு என்ன வரும்? cos n theta plus I sin n theta minus of cos n theta minus I sin n theta. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் 2i sin n theta. Hence proof. வால்யூம் 2ன்னு போட்டிருக்கீங்க சார் வீடியோவில். எஸ் ரஹீனா, வால்யூம் 2 தான் போட்டிருக்கோம். நேற்று வால்யூம் 1 எடுக்க ஆரம்பித்தோம், முடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது? நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ணணுமா வேணாமா? வால்யூம் 2க்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதான். அடுத்தது சாப்டர் 2 5 மார்க்ஸ். இது சொல்லுங்க பார்ப்போம், சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்லுங்கன்னு பார்க்கலாம்.
தி ஆன்சர்ஸ் யாராவது கரெக்ட் கொடுத்தீங்களா? யாராவது சால்வ் பண்ணீங்களா? ஒருத்தோட சால்வ் பண்ணலையா? யாருக்குமே ஆன்சர் வரலையா? ட்ரை பண்ணுங்க பசங்களா. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். நோ ஆன்சர்ஸ். ஒரு ஆன்சர் கூட கொடுக்குறது கிடையாது. ப்ரீஜோ கிளாஸ்ல இல்லை அப்படின்னா யாருமே ஆன்சர் தர மாட்டீங்க. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? √3 காமன்ல எடுக்கலாம். எடுத்தா நமக்கு என்ன வரும்? -1 + √3i வருமா? √3 காமன் எடுத்தா -1 + √3 வரும். ஆக்சுவலா by 2வையும் காமன் எடுத்துருங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? by2 வந்துடும். ஓகேவா? ஸோ த ஹோல் பவர் 31. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை எந்த ஃபார்மேட்ல எழுதணும்? நமக்கு என்ன வரும்? 2√3 into cos நெகட்டிவ் இல்லையா? ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ 2π மைனஸ் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ -cos ஆஃப் நம்ம என்ன சொல்லலாம்? 1/2 அப்படிங்கிறது 60 π/3 plus I sin of π/3 whole power 31. ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? 2√3 into -cos of π/3 cos of 2π minus π/3 வருமா? ஏன்னா all silver tea cups. ஸோ cos positive, sorry all silver sin செகண்ட் குவாட்ரண்ட் வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? π minus π/3 2π/3 வரும் plus I sin of 2π/3 whole power 31. ஸோ அப்போ சொல்லுங்க பார்ப்போம்.
So 2 power 31 into root 3 the whole power 31. Okay, va? Into cos of 2 pi into 31 divided by 3 plus I sin of 2 pi into 31 by 3. So அப்போ நம்ம சொல்லலாம் 2 power 31 into 3 power 30 வந்து 3 power 15 into root of 3 into நமக்கு என்ன வரும் cos of 61 pi by 3 plus I sin of 61 pi by 3. So the 2 pi எல்லாத்தையும் remove பண்ணலாம் actually. So 2 power 31 3 power 15 root of 3 into cos of 61 pi இல்லையா 62 sorry 60 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் 60 அப்படிங்கிறது நமக்கு 60 by 3 னா 20 pi plus 2 pi by 3 plus I sin of 20 pi plus 2 pi by 3 is equal to 2 power 31 into 3 power 15 into root of 3 into cos of இது கேன்சல் பண்ணலாம் ஏன்னா n pi நம்ம எப்பவுமே கேன்சல் பண்ணிடலாம் 2 pi by 3 நமக்கு என்ன வரும் minus 1 by 2 வரும் all silver plus root 3 by 2 வரும் கரெக்டா ஸோ அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 power 30 or we can say 4 power 15 into 3 power 15 into root 3 into minus 1 plus root 3i. So அப்போ நம்ம என்ன சொல்லலாம் 12 power 15 into உள்ள நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா minus root 3 plus 3i. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? Any questions? Okay. Next question. Solve the equation z cube plus 8i is equal to 0. இதாவது அட்டெண்ட் பண்றீங்களா? ரொம்ப சிம்பிளஸ்டான கொஸ்டின் பா. நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட். ட்ரை பண்ணி சால்வ் பண்ண பாருங்க. ஓகே? anyone I'll give you 2 minutes. யாராவது ஒருத்தவங்கள ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2 minutes எடுத்துங்க சால்வ் பண்ணுங்க. வெரி குட். யாராவது ஒருத்தவங்களால ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. வெரி குட். ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ணலாம் z cube is equal to minus 8iன்னு சொல்லலாம். கரெக்டா? minus 8 சொல்லலாமா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் 8 into
மைனஸ் ஐன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 8 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், மைனஸ் ஐங்கிறது ஐ கியூப் இல்லையா, ஜெட் கியூப் சிக்கல். அப்போ ஜெட் சிக்கல் கியூப் எடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 வந்துடும், இன்ட்டு ஐ வந்துடும், இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ அந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, 2 இன்ட்டு ஐ இன்ட்டு 1 ஆர் 2 இன்ட்டு ஐ இன்ட்டு ஒமேகா ஆர் 2 இன்ட்டு ஐ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஸோ அப்போ 2i ஆர் 2 ஒமேகா ஐ ஆர் 2 ஒமேகா ஸ்கொயர் ஐ. ஓகேவா, பேசிக்கலா அதான் 2i. அடுத்தது 2 ஒமேகா ஐங்கிறதா √3 மைனஸ் ஐ மைனஸ் √3 மைனஸ் ஐ. ஓகேவா, find all the cube roots of √3 plus I. So நம்ம என்ன பண்ணலாம், √3 plus I அப்படிங்கிறத நம்ம வந்து 2 காமன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், √3/2 plus I/2. கரெக்டா? அப்போ 2 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், cos of pi/6 plus I sin of pi/6 plus 2n pi. ஸோ இங்கே plus 2n pi வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இதை கியூப் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், கியூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் pi/, what is happening, ஒரே நிமிஷம் இருங்க.
சாரி ஒரே நிமிஷம் இருங்க. ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் ஆனது கேட்டுச்சா எல்லாருக்கும்? சரி, கேட்காதவங்க திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண முதல்ல கொடுத்துருக்க வேல்யூவை கியூபிட் எடுத்துக்கணும். ஆனால் அதை நம்ம போலார் ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். போலார் ஃபார்மேட் தான் நமக்கு என்ன வருது? காஸ் பை பிளஸ் 12 and pi by 6 plus I sin pi plus 12 and pi by 6 ஹோல் பவர் 1 எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடும்? தீட்டா நமக்கு டிவைட் பை 3 ஆயிடும். ஸோ அப்போ டிவைட் பை 18 ஆயிடும் ஆக்சுவலி. ஸோ அப்போ டிவைட் பை 18 வரப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே பை பிளஸ் 12 and pi divided by 18, இங்கேயும் பை பிளஸ் 12 and pi divided by 18. ஸோ இப்போ n is equal to 0 1 2 கொடுக்கலாம். ஸோ n is equal to 0 கொடுத்தா pi by 18 pi by 18, 2 கொடுத்தா 13 pi by 18 13 pi by 18, 3 கொடுத்து 2 கொடுத்தோம்னா 25 pi by 18 25 pi by 18. அவ்வளோதான். ஓகேவா? நோட் பண்ணி குயிக்கா. நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஸோ திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? Z2 Z3 சொல்லுங்க. I'll give 3 minutes. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ you can take more time. I'll give 4 minutes. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம்.
ஓகே லைவ் ஸ்டார்ட் ஆனது 5க்கு ஓகேவா குட் மார்னிங் குட் மார்னிங் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் இது ரொம்ப சிம்பிளஸ்டான கான்செப்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் ஆரிஜின்ல இருக்க ஒரு சர்க்கிள் இல்லையா கரெக்டா ரேடியஸ் 2 அப்ப அவங்க என்ன சொல்றாங்க 1 plus I root 3 அப்ப x equal to 1 x equal to root 3 னா இங்க வருமா ஓகேவா இது நம்ம ஆர்கியூட் ஃபார்முலா தான் நமக்கு என்ன வரும் z1 is equal to 2 காமனா எடுத்தோம்னா 1/2 plus I root 3/2 ன்னு சொல்லலாம் this 2 into cos of pi by 3 plus I sin of pi by 3 கரெக்டா ரைட் இப்ப இது pi by 3 plus 2 pi by 3 பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருமா ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஈக்குவல் ஆங்கிள் வரும் இல்லையா அப்ப மூணுமே வந்து எப்படி இருக்கும் இங்க இருந்து 2 pi by 3 போனா அடுத்த ஆங்கிள் இங்க இருந்து 2 pi by 3 போனா அடுத்த சைடு அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலி சோ அப்ப இந்த சைடு வேணும் நமக்கு என்ன வரணும் நமக்கு ஒரு 2 pi by 3 ஆட் பண்ணனும் ஓகேவா ஏன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது 2 pi இல்லையா அத டிவைட் பை 3 போட்டனா ஃபார் ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து it will be equal angle 2 pi by 3 2 pi by 3 2 pi by 3 சோ அப்ப நமக்கு இன்னொரு இப்ப z1 இதுனா z2 நமக்கு என்னவா இருக்க முடியும் 2 into pi by 3 plus 2 pi by 3 னா வரும் 3 pi by 3 which is pi actually கரெக்ட்டா அப்ப cos pi plus I sin of pi அதான் z2 z3 நமக்கு என்ன வரும் 2 into இங்கல இருந்து 2 pi by 3 ஆட் பண்ணுங்க அப்ப நமக்கு என்ன வரும் இதுல இருந்து ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் pi plus 2 pi by 3 அப்படினா 5 pi by 3 2 into cos of 5 pi by 3 plus I sin of 5 pi by 3 சோ அப்ப நமக்கு என்ன வரும் cos pi அப்படிங்கிறது cos of 0 cos of 0 is 1 cos of pi வந்து minus 1 plus I into 0 so அப்ப minus 2 2 minus 2 வந்துரும் z2 அப்படிங்கிறது z3 நமக்கு என்ன வரும் இது நமக்கு என்ன வரும் pi நமக்கு வந்து pi plus 2 pi by 3 வருமா pi plus 2 pi by 3 னா all silver okay 2 pi minus pi by 3 சொல்லலாமா 2 pi minus 3 னா all silver tea cups cos மட்டும் பாசிட்டிவ் அப்ப cos of pi by 3 minus I sin of pi by 3 வரும் which is 2 into 1/2 plus I into minus I into root 3 divided by 2 so அப்ப இங்க நமக்கு minus 2 வந்துருச்சு இங்க நமக்கு என்ன வரும் 1 minus I root 3 இதுதான் வந்து z3 ஓகேவா any questions any doubts okay இதான் கேளுங்க for any two complex numbers z1 and z2 such that modulus of z1 modulus of z2 கொடுத்துட்டாங்க z1 z2 is not equal to minus 1 then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number okay so எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ரியல் நம்பர் ப்ரூவ் பண்ணா நம்ம என்ன பண்ணோம் actually simply நம்ம என்ன பண்ணோம் see first விஷயம் if a complex number is a real number நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படினா modulus of that number will be equal to நம்ம என்ன சொல்லலாம் magnitude of that number z into z bar sorry z plus z bar should be equal to 2 times of real part of z correct real part of z okay, it's equal to 0 ப்ரூவ் பண்ணனும் அவ்வளவுதான் இப்போ purely real னா ஓகே இந்த part வராது சாரி z minus z bar is equal to 0 ப்ரூவ் பண்ணா then imaginary part of z வந்து equal to 0 அப்ப purely real கரெக்ட்டா அப்ப z is equal to z bar நம்ம ப்ரூவ் பண்ணோம் அவ்வளவுதான் சோ அப்புறம் என்ன சொல்லலாம் சோ என்ன சொல்லலாம் நம்ம z okay so the whole function நம்ம என்ன பண்ணலாம் z ன்னு எடுத்துக்கலாம் அப்ப what is z bar z1 plus z2 the whole bar divided by 1 plus z1 z2 so அப்ப ரெண்டு சொல்லலாமா z1 bar plus z2 bar divided by 1 plus z1 z2 the whole bar கரெக்ட்டா சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் z1 அப்படிங்கிறது இங்க நமக்கு என்ன வரும் z1 into z1 bar is equal to 1 z2 into z2 bar is equal to 1
அப்போ z1 bar is equal to 1 by z1, z2 bar is equal to 1 by z2. கரெக்டா? அதே மாதிரி ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? z1 into z2 the whole bar is equal to 1 by z1 into z2. கரெக்டா? இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். So 1 by z1 plus 1 by z2 divided by 1 plus 1 by z1 z2. என்ன வரும்? z2 plus z1 divided by z1 z2, z1 z2 plus 1 divided by z1 z2. So upper z1 plus z2 divided by 1 plus z1 z2 is same as z2. So our z bar is equal to z அப்படினா that is purely real. Okay வா? Any questions, any doubts? Okay, அடுத்த கேள்வி போலாமா? இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? again direct question, இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். z is equal to x plus i is a complex number such that show that the locus of z is a real axis. என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க பார்ப்போம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது? z is equal to x plus i மட்டும் சப்ஸ்டிட் பண்ணோம், அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க.
போன தடவை கிளாஸ்ல இருந்து பேன் ஆகுது பத்தாதா, இந்த தடவை கிளாஸ்ல இருந்து பேன் ஆகணுமா? நீங்க ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி வந்து ஸ்பேம் பண்றப்போ ஒவ்வொரு தடையும் நாங்கள் பேன் தான் பண்ணணும். ஆக்சுவலி உங்களால நீங்க பிலீவ் பண்ற சிஸ்டம்க்கே கெட்ட பேர். ஆக்சுவலி நீங்க தேவையில்லாம அவங்களுக்கு நெகட்டிவ் பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஓகே, தேவையில்லாத ப்ரொமோஷன் கண்டென்ட் போடாதீங்க. ஓகேவா? ஸோ படிக்க வந்தீங்கன்னா படிக்க வந்த வேலையை மட்டும் பாருங்க. ஓகேவா? ரைட். ஓகே, தட் இஸ் half of the answer, சாதனா. ஓகேவா? ஓகே ஓகே சுமதி, நோ வரிஸ். ஓகே, see first நமக்கு என்ன வரும்? x plus iy minus 4i the whole modulus, which is equal to modulus of x plus iy plus 4i சொல்லலாமா? ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? x plus I into y minus 4 the whole modulus is equal to x plus I into y plus 4 the whole modulus. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x square plus y minus 4 the whole square equal to x square plus y plus 4 the whole square. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? y square minus 4y plus 8y plus 16 is equal to y square plus 8y plus 16. சென்சர் கொண்டு வாங்க. 16y is equal to 0, y is equal to 0. y is equal to 0 அங்கிறது x axis இல்லையா? Basically it is the real axis. ஓகேவா? புரியுதா? Very simple question. Z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 is equal to 0. ஓகேவா? ஸோ அப்புறம் show that the locus of the points. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து z dash எடுத்துக்கலாம். என்ன z dash actually? 2z plus 1 divided by iz plus 1. ஓகேவா? இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஸோ அதை என்ன பண்ணலாம்? 2x plus 2y plus 1, ஓகேவா? 2iy plus 1 divided by I into x plus iy plus 1. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2x plus 1 plus I into 2y whole divided by நமக்கு என்ன வரும்? ix I square minus 1 ஆயிடும். 1 minus y plus I into x. கரெக்டா? ஸோ இது நம்ம வந்து இமேஜினரி படிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? இது வந்து z-ஆ, ரைட்? இதை நம்ம வந்து மேலே கீழேயும் 1 minus y minus ix divided by 1 minus y minus ix. ஆனால் நமக்கு என்ன வரும்? 2x plus 1 into 1 minus
y minus I square into 2y into x. ஓகேவா, plus I into 2y into 1 minus y plus or minus x into 2x plus 1 whole divided by கீழ நமக்கு என்ன வரும் 1 minus y the whole square minus x square. கரெக்டா? இப்போ imaginary part 0 னா imaginary part இங்க என்னது, இந்த பார்ட் வந்து ஈக்குவல் டு 0 னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட் 0 போட்டால் நமக்கு என்ன வரும், 0 போட்டால் நமக்கு என்ன வரும் 2y into 1 minus y minus 2x into 2x plus 1 equal to 0. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 2y minus 2y square minus 2x square minus x equal to 0. So இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணா 2x square plus 2y square minus 2y plus x equal to 0. கரெக்டா? நோட் பண்ணீங்க பாப்போம். நேசிக்கர் என்ன புரியலன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன பண்றேன், z டாஷ்னு எடுத்துக்கிறேன். அதில் z is equal to x plus i எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சு, அதை ஜஸ்ட் நார்மலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா, கீழே ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா. இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழே டினாமினேட்டர் நம்ம இந்த நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட கான்ஜுகேட் 1 minus i plus minus ix, அப்போ 1 minus i minus ix அதை மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் பார்ட் வரும், ஒரு இமேஜினரி பார்ட் வரும். இமேஜினரி பார்ட் தான் 0 சொல்லியிருக்காங்க. அப்போ இமேஜினரி பார்ட் ஈக்குவல் 0 போடுங்க, சால்வ் பண்ணுங்க, you'll get the final equation. ஓகேவா? ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நம்ம சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகே, show that x square plus y square plus 2x 3x minus 3y plus 2 is equal to 0. இதுக்கு நமக்கு என்ன வரும், argument of z minus I divided by z plus 2 is equal to pi by 4 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலி ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? என்ன வரும், x plus iy minus I divided by x plus iy plus 2. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், x plus I into y minus 1 divided by x plus 2 plus iy. மேலே கீழே என்ன பண்ணலாம், x plus 2 minus iy divided by x plus 2 minus iy. கரெக்டா? ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், இதை ஃபர்ஸ்ட் மூலம் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், x into x plus 2 minus I square into y minus 1 plus I into imaginary part நமக்கு என்ன வரும், x plus 2 into y minus 1 minus y into x whole divided by x plus 2 the whole square plus I square minus plus 1 ஆயிடும் y square. கரெக்டா? இது வந்து z minus I divided by z plus 2. அப்ப tan theta நமக்கு என்ன வரும், இதோட ஆர்குமெண்ட் வந்து theta எடுத்துப்போம். tan theta நமக்கு என்ன வரும், y by x இல்லையா? y ங்கிறது நமக்கு என்ன வரும், imaginary part divided by real part. கரெக்டா? ஸோ அப்ப x plus 2 into y minus 1 minus xy the whole divided by x plus 2 the whole square plus y square whole divided by x into x plus 2 plus y into y minus 1 whole divided by x plus 2 the whole square plus y square which is equal to tan of pi by 4 which is equal to 1. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணுங்க, xy x plus 2 into y minus 1 minus xy whole divided by என்ன அது வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இல்லையா, ஈக்குவல் டு x into x plus 2 equal to x into x plus 2
plus y into y minus 1. So அப்ப நமக்கு என்ன வரும் xy minus 2y plus 2y minus x minus 2 minus xy equal to x square plus 2x plus y square minus y. So அப்ப நமக்கு என்ன வரும் x square plus y square 2x plus x ங்கிறது plus 3x minus y minus 2y ங்கிறது minus 3y minus 1 ங்கிறது plus 2 equal to 0. ஓகேவா? அதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0. Okay? நோட் பண்ணிக்க பாப்போம் குயிக்கா. ஆறு பேர் தான் பார்க்குறாங்க, ஏன்னா 6 பேர் தான் மேத்ஸ் எக்ஸாம் பற்றி சீரியஸாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் சொல்லிட்டாங்க z is equal to x plus i சொல்லிட்டாங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i divided by z plus 2 வந்து pi by 4 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், z is equal to x plus i கொடுத்துடலாமா? அடுத்து என்ன பண்ணுறேன், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணுறேன்னா, அடுத்தது காஞ்சியில் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் மேலே கீழே. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் வருது. இப்போ நம்ம எப்பயுமே ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் என்ன பண்ணுவோம், z is equal to x plus iy அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z நமக்கு என்ன வரும், tan inverse of y by x. கரெக்டா? ஸோ அப்போ இமேஜினரி பார்ட்டு அதாவது x plus 2 into y minus 1 minus yx divided by x plus 2 the whole square plus y square அந்த பார்ட் மேலே வரணும். அடுத்தது x into x plus 2 minus i square plus 1 ஆகிடும். y into y minus 1 divided by x plus 2 the whole square plus y square இது வந்து டினாமினேட்டரில் வரும். இது ரெண்டு டிவைட் பண்ணால் which is equal to tan theta இல்லையா? tan theta நமக்கு என்ன வரும், tan of pi by 4 and theta is equal to pi by 4 கொடுத்துட்டாங்க. tan pi by 4ங்கிறது 1. ஸோ இதை ரெண்டு கேன்சல் பண்ணுங்க, இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 1 இருக்கிறனால டினாமினேட்டர் ஆன்சரில் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் நமக்கு என்ன வரும், x plus 2 into y minus 1 minus xy is equal to x into x plus 2 plus y into y minus 1. மல்டிப்ளை பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வாங்க. x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு 2.5 hours ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, நான் போயிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன்.
அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. 2 cos alpha is equal to x plus 1 by x, 2 cos beta is equal to y plus 1 by y. Show that x by y plus y by x equal to 2 cos of alpha minus beta. xy minus 1 by xy is equal to 2i sin alpha plus beta. So on, so on, so on. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
Okay. ஹாய் பசங்களா, வெல்கம் பேக். ஆரம்பிக்கலாமா ஃப்ரெஷ்ஷா? ஓகேவா? ஒரு சின்ன பிரேக் இஸ் ஆல் ஐ நீடட். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணும் இங்க? இதுல முதல் சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? என்டையர் ஈக்குவேஷன் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் minus 2x cos alpha plus 1 equal to 0. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x is equal to minus b. ஓகேவா? minus b 2 cos alpha plus or minus root of b square minus 4ac. b square நமக்கு என்ன வரும்? 4 cos square alpha minus 4 into 1 actually divided by 2 times of 1. கரெக்டா? அப்போ நமக்கு என்ன வரும்? cos of alpha plus or minus 4 கம்பெனி கேன்சல் ஆகிடும். cos square alpha minus 1 அப்படிங்கிறது minus sin square alpha. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? I into sin alpha. கரெக்டா? அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வரும் இல்லையா? நம்ம cos alpha x is equal to 1 வந்து ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து x is equal to cos alpha plus I sin alpha எடுத்தோம் அப்படின்னா அப்போ 1 by x வந்து நமக்கு என்ன வரும்? cos alpha minus I sin alpha னு வந்துரும். ஓகேவா? ஸோ anyhow it will be the same. ஸோ அப்போ அதே மாதிரி y is equal நமக்கு என்ன வரும்? அடுத்தது cos beta plus I sin beta. சேம் ஃபார்மேட். கரெக்டா? வந்துருச்சா? இப்போ நீங்கள் இதை வந்து ஒன்று சப்ஸ்டிட் பண்ணா போந்துச்சு. ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? x by y பண்ணுறப்ப அந்த e பவர் ஐடிட்டா போட்டுட்டு டிவைட் பண்ணுறப்ப சப்ராக்ஷன் ஆங்கிள் அது போட்டு நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்துடும். ஃபர்ஸ்ட் இது மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ x by y plus y by x இல்லையா? x by y plus y by x equal நமக்கு என்ன வரும்? xங்கிறது என்னது? e power I alpha divided by e power I beta plus e power I beta by e power I alpha. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? e power alpha I into alpha minus beta plus e power I into beta minus alpha. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? cos of alpha minus beta plus I sin of alpha minus beta plus cos of beta minus alpha plus I into sin of beta minus alpha. So minus கேன்சல் ஆனா இது நமக்கு இது ரெண்டும் சேம் இல்லையா? cos of alpha minus beta வும் cos of beta minus alpha வும் ஒன்று தான். ஸோ அப்போ நான் சொல்லலாம் 2 cos of alpha minus beta. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் காமன் எடுத்தோம்னா மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இது ரெண்டுமே சேம் ஆப்போசிட் சைன், ரெண்டு கேன்சல் ஆகி 0. ஓகேவா? ரைட். அடுத்தது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். இதே மாதிரியே நீங்கள் xy minus 1 by xy x power m divided by y power n minus xy power n divided by x power m எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the same answer. Okay? For any two complex numbers z1 and z2 we have modulus of z1 plus. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, let's take நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, modulus of z1 plus z2 the whole square என்ன வரும்? z1 plus z2 into z1 plus z2 the whole bar. கரெக்டா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்? z1 plus z2 into z1 bar plus z2 bar. கரெக்டா? ரைட். அடுத்தது z1 into z1 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar plus z2 into z2 bar. கரெக்டா? இது நமக்கு என்ன வரும்? z1 magnitude of z1 the whole square. இது நமக்கு என்ன வரும்? plus magnitude of z2 the whole square. கரெக்டா? plus இது நம்ம என்ன சொல்லலாம்? z1 z2 z1 bar z2 the whole bar னு சொல்லலாமா? plus z1 bar z2. கரெக்டா? ஸோ எப்பயுமே நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் ரெண்டு மறுபடியும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? z plus z bar is equal to 2x இல்லையா? 2 times of real part of z1 into z2 bar. கரெக்டா? ஸோ அதை அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ z1 the whole square plus z2 the whole square
plus 2 into real part of z1 into z2 bar. Correct? இப்போ z2 பாருக்கும் z2 சேம் தான் ரியல் பார்ட் பார்க்குறோம் இல்லை z1 z2 இல்லையா ஓகே லெட்ஸ் கீப் இட் as ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் this is actually 2 times of real part of z1 into z2 bar வந்து is greater than or equal to 0. Correct? Either the value will be or we can say 2 into real part of z1 into z2 bar is greater than or equal to 0. ரெண்டு சைடுலயும் modulus of z1 modulus of z2 whole square ஆட் பண்ணுங்க. So modulus of z1 the whole square plus modulus of z2 the whole square plus 2 into real part of z1 into z2 bar is greater than or equal to modulus of z1 square plus modulus of z2 square. Correct? இதன் வேல்யூ என்னது modulus of z1 plus z2 the whole square is greater than or equal to modulus of z1 the whole square plus modulus of z2 the whole square. Hence proved. Okay, va? Any questions, any doubts? Okay. இந்த தியரம் பார்த்துக்குங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான தியரம் ஆக்சுவலி இந்த நேரத்தில் கேட்பாங்க ஓகே இப்போ நம்ம சாப்டர் 3க்கான 2 மார்க்ஸ் வந்தாச்சு இதோட நமக்கு பார்ட் 1 முடிஞ்சிடும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பசங்களா நான் எடுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பர் வச்சு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த கொஸ்டின் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா 90% கொஸ்டின் வந்து கவர் ஆகிடும் ஓகேவா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஓகே இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரிக் ஈக்குவேஷன் 17x square plus 14x minus 73 equal to 0 construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2 alpha plus 2 beta plus 2 நமக்கு என்ன அர்த்தம் நியூ ஈக்குவேஷனோட x வந்து ஈக்குவல் டு நமக்கு என்னது alpha plus 2 and beta plus 2 கரெக்டா அப்ப ஆல்பா அப்படிங்கிறது நமக்கு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 2வா அதே மாதிரி பீட்டா அப்படிங்கிறதும் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 2 ஸோ ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது என்னது எக்ஸ் இல்லையா இந்த ஸ்மால் எக்ஸோட வேல்யூ தான் ஆல்பா இல்லைன்னா பீட்டா அப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம் 17 into x minus 2 the whole square plus 43 into x minus 2 minus 73 equal to 0 கரெக்டா अब 17 into x square minus 4x plus 4 the whole square not whole square and the whole square already put actually yeah plus 43x plus minus 86 minus 73 equal to 0 so 17x square minus 68x plus 68 plus 43x minus 915 equal to 0. So, அப்போ நமக்கு என்ன வரும் 17x square subtract பண்ணா minus 25x minus 191 equal to 0. Correct? Right? First விஷயம். Okay. இது first method. There is also one more method. Okay வா? So, போன question நமக்கு என்ன தெரியும் 17x square 43x minus 73 equal to 0. So, அப்ப alpha plus beta நமக்கு என்ன வரும் minus 43 by 17 alpha into beta நமக்கு என்ன வரும் minus 70 plus no minus 73 தான் வரும் minus 73 divided by 17. So, நமக்கு என்ன தேவை actually we need sum of the roots இல்லையா sum of the roots நமக்கு என்ன வரும் alpha plus 2 plus beta plus 2 which is alpha plus beta plus 4 which is minus 43 by 17 plus 4 என்ன வரும் 68 minus 43 divided by 17 is equal to நமக்கு என்ன வரும் 5 25 by 17 வரும் கரெக்டா இது sum product நமக்கு என்ன வரும் alpha plus 2 into beta plus 2 this alpha beta plus 2 into alpha plus beta plus 4 correct alpha beta நமக்கு என்ன வந்துச்சு already alpha beta ங்கிறது minus 73 by 17 plus 2 into alpha plus beta அப்படிங்கிறது alpha plus beta நமக்கு என்ன வருது minus 43 divided by 17 plus 4 so அப்ப நமக்கு என்ன வரும்
minus 73 minus 86 plus நமக்கு என்ன வரும் 8 2 68 கரெக்டா ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி இதில் சப்ராக்ட் பண்ணால் minus 73 over 17 வரும் minus 73 minus 21 divided by 17 வரும் which is minus 94 divided by 17 correct what is the equation x square some value will be minus of 25 divided by 17 okay x minus 94 divided by 17 equal to 0 simple 17 x square minus 25 x minus 94 equal to 0 இதே equation நமக்கு முன்னாடி வந்துச்சா 91 வந்திருக்கா 95 94 25 25 43 into 2 86 வருதுல்ல அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன் 43 into 2 வந்து 86 ஓகேவா ஸோ அப்போ இங்கே 91 தான் வந்தோம் ஏன்னா இங்கே நமக்கு என்ன வரும் 86னா minus 2னா 18 வருமா ஓகே கிளியரா any questions any doubts speed up பண்ணுங்களா ஓகே பண்ணிடலாம் அடுத்து find the sum of the square roots of the sum of the squares of the roots of the equation so இதுக்கு நமக்கு என்ன வரும் actually first of all அங்க alpha square plus beta square plus gamma square plus delta square இதான் கேக்குறாங்க இல்லையா so இது நம்ம என்ன சொல்லலாம் alpha square plus beta square plus gamma square plus delta square plus 2 into alpha beta plus beta எல்லாமே வரும் இல்லையா product of sum of 2 வரும் alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta right plus gamma delta ஓகேவா minus அதேதான் வரும் alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta ஓகேவா ஸோ இது நமக்கு என்ன வரும் alpha plus beta plus gamma plus delta the whole square minus 2 into alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta so alpha plus beta plus gamma plus delta நமக்கு என்ன வரும் minus b by a the whole square minus 2 into இது வந்து c by a வந்துரும் so b square by a square minus 2ca வந்துரும் so b square minus 2ac divided by a square ஓகேவா ரைட் எனி क्वेश्चंस இருந்தா மட்டும் சொல்லுங்க மேத்ஸ் டஃபா வருமா டஃபா வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க புக் பேக்ஸ் தான் மோஸ்ட்லி வரும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் நீங்க சால்வ் பண்ணாலே கண்டிப்பா நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம் சோ டஃப் நீங்க நினைக்காதீங்க find a polynomial equation of minimum degree with rational coefficient என்ன பண்ணலாம் 2 alpha அப்படிங்கிறது 2 minus root 3 அப்படினா beta அப்படிங்கிறது 2 plus root 3 so alpha plus beta நமக்கு என்ன வரும் இது ஆட் பண்ணா நமக்கு 4 வந்துரும் alpha into beta நமக்கு என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா 2 square 4 ஆயிடும் minus root 3 whole square ங்கிறது 3 ஆயிடும் which is 1 so what is the equation x square minus sum of the roots 4 into x plus 1 constant of the roots இதுதான் வந்து quadratic equation very simple find a polynomial equation again இது நம்ம என்ன பண்ணலாம்னா like the x is equal to square root of 2 divided by root of 3 ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க அப்ப நமக்கு என்ன வரும் x square is equal to root of 2 divided by root of 3 திரும்பி ஸ்கொயர் பண்ணுங்க x power 4 is equal to 2/3 அப்ப 3x power 4 minus 2 is equal to 0 இதுதான் வந்து டேட்டாவை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா if alpha beta gamma and delta are the roots of the polynomial equation find the quadratic equation with integer coefficient whose roots are alpha plus beta plus gamma plus delta alpha plus beta plus gamma plus delta என்ன வரும் -5/2 வருமா இது வந்து ஒரு ரூட் இன்னொரு ரூட் நமக்கு என்ன சொல்றாங்க alpha beta gamma delta அது நமக்கு என்ன வரும்
c by minus b by a, c by a minus d by a, minus 8 by 2 which is equal to 4. Correct? So இது ரெண்டு தான் ரூட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும் சம் வந்து என்ன வரும் ஆக்சுவலா minus 5 by 2 plus 4 minus 5 plus 8 divided by 2 which is 3 by 2. Product நமக்கு என்ன வரும் minus 5 by 2 into 4 minus 10. So x square minus 3 by 2 into x minus 10 equal to 0. Okay, va? Any question? Any doubts? A 12-meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing, okay, that in the part, was the cube root of the length of the part of the cube that is cut away. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி எடுத்துக்கலாம். இதை நம்ம x ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து x cube மாறிடுது. ஓகேவா? அடுத்தது formulate this into a mathematical problem to find the height of the part which was standing left again. So அப்ப நமக்கு என்ன வரும் x cube plus x is equal to 12 இல்லையா? அப்ப x cube plus x minus 12 equal to 0. நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லையா? x equal to 2. 2 cube 8 plus 2ங்கிறது நமக்கு 10 ஆயிடுமா? வராது. Okay. Formulate this into the mathematical problem and to find the height of the part. 8 plus 2. Standing was cube root of the length of the part that was cut away. So x cube plus x minus 12 இல்லையா? So formulate this into a mathematical problem to find the height of the part of the which is right. Okay, formulate the equation இருக்காங்க. So இது மட்டுமே போதும். Diagram plus this equation. Okay. Find a polynomial equation of minimum degree with the rational coefficients of 2 plus, okay, 2 plus root 3i alpha, beta வந்து 2 minus root 3i. Alpha plus beta 2 cancel ஆகி 4 ஆயிடும். Alpha into beta 2 square 4 minus root 3 the whole square வந்து 3 ஆயிடும். Into I square ங்கிறது minus 1 ஆயிடும். So 4 plus 3 which is equal to 7. So அப்ப நமக்கு என்ன வரும் x square minus sum of the roots வந்து 4 into x plus product of the roots வந்து 7. இதுதான் வந்து quadratic equation. ஓகேவா? ரைட்? எந்த பார்ட் புரியல? அகிலன் எந்த பார்ட் புரியலன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஓகே, ரைட். Solve the equation. இது சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்களா? Tell me what is the value of x?
bracket இருந்து plus 3 and plus 5 power 1 by 2 ரெண்டு ஆன்சர். ஓகே ஓகே, let's see. first of all நமக்கு என்ன வரும்? இது நம்ம வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். சம் வந்து 14 ப்ராடக்ட் வந்து 45 அப்படின்னா 9 5 வருமா? 9 5 வந்தா வராது. 45 5 times 9 ஒரே பாசிபிலிட்டி தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? சம்மு ப்ராடக்ட் வந்து 9 times of 5 தான். ஸோ அப்போ நம்ம இது பண்ணோம்னா 9 times of 5 வர வாய்ப்பு இல்லை. 3 times of 3 into 3 into 5 கரெக்டா? 15 3 அதுவும் பாசிபிள் இல்லை, அங்கேயும் நமக்கு எது மிஸ்டேக் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 14 ஸ்கொயர் வந்து 196 வருமா? மைனஸ் 4 into 45 அப்போனா 90 180 வரும் கரெக்டா? டிவைடட் பை 2 times of so 14 plus or minus root of 16 வருது இல்லையா? வரணும் எப்படி பார்த்தா by 2 is 14 plus or minus 4 divided by 2 வருமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 7 plus or minus 2 அப்போ 9, இன்னொன்று வந்து 11. ஓகேவா? நீ வரலாம் தெரியலையே. ரைட், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 எடுத்துப்போம். ஓகேவா? பிளஸ்னா 9 மைனஸ்னா 5 வருமா? ஓ நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இது போடலாம், நெகட்டிவ் போடலாம். ஓகே ஓகே ஓகே, சாரி, இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கலாம். 5. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5. கரெக்ட். ஓகேவா? வெரி குட். Determine the number of positive and negative roots of the equation. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி the maximum positive root maximum number of negative root ஒரு ஆப்ஷன் இருக்கு, கண்டிஷன் இருக்கு. எப்படின்னா இப்போ f of x இருக்கா, x power 9 minus 5x power 8 minus 14x power 7 is equal to 0. கரெக்டா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் கரெக்டா? ஸோ அப்போ சைன் எத்தனை தடவை சேஞ்ச் ஆகுதோ அத்தனை தடவை அதுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு சைன் ஒரு தடவை சேஞ்ச் ஆகுது, ஸோ மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவ் ரூட் தான் இருக்குது. இப்போ நெகட்டிவ் ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5x பவர் 8, இங்கே நமக்கு பிளஸ் 14x பவர் 7 வந்துடும் கரெக்டா? ஸோ அப்போ நெகட்டிவ் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நெகட்டிவ் ரூட் தான். ஏன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் ஒரே ஒரு தடவை தான் சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ரூட் இருக்க வாய்ப்பு இருக்கு. 0 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் பவர் 7 காமன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 9 சாரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் டு 0னா 7 ரூட்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வே மொத்தம் 7 ரூட்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? Determine the number of positive negative roots தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட் அப்படிங்கிறத ரைட்டான ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்து பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் தான் எடுத்து நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுட்டு பண்ணிட்டேன். அது போல் நீங்கள் ஒய்னு எடுத்து பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான், அதே தான் வரும். ஓகேவா? ரைட். ஓகே, கார்த்திக் கேமிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட்ஸ்அப்பில் ஒரு இது இருக்கு இல்லையா, சாரி டெலிகிராமில் ஒரு சேனல் இருக்குது பிடபிள்யூ டிஸ்கஷன் சொல்லிட்டு, அதில் போட்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? If alpha and beta are the roots of the equation, construct the quadratic equation whose roots are alpha square plus beta square. கண்டுபிடிக்கலாமா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வெரி சிம்பிள். சம் கண்டுபிடிங்க, ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, அதே சால்வ் பண்ண வேண்டியதுதான்.
ஒரு ஆன்சர் வரல. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் மைனஸ் 7/2 மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிறது சி பை ஏ 13/2. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? ஸோ அப்போ 7/2 த ஹோல் ஸ்கொயர் minus 2 into 13 divided by 2. So 49 by 4 minus 13. 49 minus 52. Correct? Divided by 4, which is minus 3 by 4. Product roots நமக்கு என்ன வரும்? Alpha square into beta square அப்படிங்கிறது alpha beta the whole square, which is 13 by 2 the whole square, which is equal to 169 divided by 4. So what's the equation? X square minus plus 3 by 4 into x plus 169 by 4 equal to 0 into 4 பண்ண அப்படினா 4x square plus 3x plus 169 equal to 0. என்ன இதுல கஷ்டம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிளஸ்டான ஈக்குவேஷன் ஆக்சுவலி. யாரும் ட்ரை பண்றது இல்ல. Find the condition that the root of the equations are geometric progression. Assume a b c d. Find the condition that the roots of the equations are geometric progression. அப்ப என்ன அர்த்தம்? b அப்படிங்கிறது ஓகேவா? b அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் ஆக்சுவலி ar, c அப்படிங்கிறது ar ஸ்கொயர், d அப்படிங்கிறது ar கியூப். சொல்லலாமா? சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ax கியூப் plus bx ஸ்கொயர் சாரி right ar x square plus ar square x plus ar cube equal to 0. So அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? divided by a போட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? x cube plus rx square plus r square x plus r cube equal to 0. கரெக்ட்டா? So அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இங்க? Okay. So x cube plus r cube plus rx common எடுத்தோம்னா x plus r equal to 0. அப்ப x plus r equal to into நமக்கு என்ன வரும்? x square plus xr plus r square plus rx equal to 0. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஓ சாரி இது மைனஸ் எக்ஸ் வந்துடும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? எய்தர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? Or we can say that either x equal to minus r solution or x square is equal to minus r square and x is equal to IR. Okay, wow. Plus or x square is okay. X is equal to plus or minus IR. So three solutions are minus r, minus IR from plus IR. இது மூணு தான் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே ஆரிஃப், ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The right first நம்ம என்ன பண்ணணும், we have to find one solution at least. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும், x is equal to 1 minus 1 2 minus 2 கொடுத்து பாருங்க. இதுலேயே நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே 2 கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு எல்லாம் கேன்சல் ஆகி 0 வந்துடுது. ஸோ அப்போ x equal to is a solution. அப்போ x equal to is solutionனா x minus 2 is a factor. அப்போ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைனர் 0 வந்துடணும். ஸோ அப்போ x is equal to வச்சு டிவைட் பண்ணோம், சிந்தடிக் டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா 1 minus 5 minus 4 20. அப்படியே 1 கீழே இருக்குங்க, 1 into 2 2 minus 5 plus 2ங்கிறது minus 3 மல்டிப்ளை பண்ணுங்க minus 6 ஆட் பண்ணால் minus 10 மல்டிப்ளை பண்ணால் minus 20 ஆட் பண்ணால் 0. ஸோ அப்போ நமக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்துடும். அது என்னது, x ஸ்கொயர் minus 3x minus 10. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது, x ஸ்கொயர் minus 3x minus 5x plus 2x பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து x காமன் எடுங்க, அடுத்த 2 டேர்ம்ஸ் வந்து 2 காமன் எடுங்க, திரும்பி x minus 5 காமன் எடுத்தீங்கன்னா x plus 2 வந்து ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to 5 இல்லை x equal to minus 2. ஆல்ரெடி ஒரு plus 2 இருக்குது, 3 சொல்யூஷன். ஓகே. If the sides of the cubic box are increased by 1, 2, 3 units respectively to form the cuboid, then the volume increased by 52 cubic units. Find the volume of the cuboid. So என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா x plus 1 into x plus 2 into x plus 3. இதுதான் volume of the cuboid after increasing the side of the cube by 1, 2, 3 units. Length 1 unit increase பண்றாங்க, breadth 2 units increase பண்றாங்க, height 3 units increase பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் ஒரிஜினல் வால்யூம் அதாவது x கியூபையும் நம்ம சப்ராக்ட் பண்றப்ப நமக்கு என்ன வருது, நமக்கு 52 யூனிட்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த இதை நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இதை சால்வ் பண்ணிட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? சால்வ் பண்ணுங்க பாப்போம். இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்க எனக்கு.
anyone got the answer? சொல்லுங்க ஆஸ்ட்ரோ. ஹாய். யாருக்குமே ஆன்சர் வரலையா? x square plus x plus 2x 3x plus 2 into x plus 3 minus x cube is equal to 52. அடுத்தது x cube plus 3x square plus 2x plus 3x square plus 9x plus 6 minus x cube minus 52 equal to 0. So 3x square plus 3x square 6x square plus 11x minus 46 equal to 0. Correct? Sum is 11, product is 2 into 3 into 2 into 23. 4 are 12, 23. Correct? So 6x square plus 23x minus 11x minus 46 equal to 0. 12x. So அப்போ நமக்கு என்ன வரும்? x காமன் எடுத்தா 6x plus 23 minus 2 காமன் எடுத்தா 6x plus 23 equal to 0. Solve பண்ணுங்க. x minus 2 into 6x plus 23 equal to 0. So either x is equal to 2 or x is equal to 23 over 6 minus. This is not possible, only this is possible. So x is equal to 2 is a solution. Find the volume of the cuboid. A cuboid is x plus 1 into x plus 2 into x plus 3, which is equal to 3 into 4 into 5, 20, 60. Cubic meter, cubic unit. Okay va? Any questions, any doubts? இதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம் திரும்பி. ஓகேவா? Construct a cubic equation with the root of 1, 2 and 3, 1, 1 and minus 2, 2, 1 by 2 and 1. First question நான் solve பண்ணா, second question, third question நீங்க solve பண்ணுங்க. ஓகேவா? So அப்போ நமக்கு என்ன வரும்? x minus இல்லைனா நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். இது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று x minus 1 into x minus 2 into x minus 3. இது அப்படியே expand பண்ணலாம். x square minus 3x plus 2 into x minus 3. Or we can have x cube minus 3x square plus 2x minus 3x square minus 9 plus 9x minus 6. So x cube minus 6x square plus 11x minus 6. This is the final equation. அப்படி இல்லைன்னா நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம்? Sum of the roots நமக்கு என்ன வரும்? First x cube minus sum of the roots நமக்கு என்ன வரும்? 6 into x square plus product of the roots நமக்கு என்ன வரும்? 1 into 2 அப்படிங்கிறது 2, 2 into 3 அப்படிங்கிறது 6, 1 into 3 அப்படிங்கிறது 3. So 9 plus 2, 11 into x plus, sorry, minus வரும் இல்லையா அடுத்தது? Minus product of the roots வந்து 1 into 2 into 3ங்கிறது 6. போட்டாலும் உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ ஒன்று நீங்கள் இப்படி போடலாம் இல்லை இப்படி போடலாம். எப்படி போட்டாலும் you'll get the same answer. ஓகேவா? ரைட். இப்போ இதே மெத்தடில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். what is second solution? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி காமிச்சேன் இல்லையா? இதே மெத்தடில் செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஆன்சர் சொல்லிட்டு. குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க.
anyone got the answer? யாருக்கு ஆன்சர் வந்துச்சா? ஏதோ ஒருத்தங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் வந்தா கீழே கொடுங்க பசங்களா. anyone got the second answer? பசங்களா ஆல்ரெடி ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணியாச்சு, மிச்ச ரெண்டு क्वेश्चन தான் ஆன்சர் கேக்குறேன் நானு. ஓகே, டைரக்டா சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் x³ மைனஸ் சம ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? 2 + 2 - 2 வந்து 0 ஆயிடும் இல்லையா? அப்ப 0 × x ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன வரும்? 1 × 1ங்கிறது 1, 1 × -2ங்கிறது -2, 1 × -2ங்கிறது -2. எல்லாத்தையும் ஆட் பண்ண -4 + 1ங்கிறது -3 × x. அடுத்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து -2 ஆயிடும். ஓகேவா? -2 + 2 ஆயிடும். ஸோ x³ - 3x + 2 அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். இங்கே நமக்கு என்ன வரும்? x³ மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? 3 2 3 are 6 + 1 7/2 into x square plus ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 1, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1/2, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 வரும். So 2 + 1 + 1/2 again நமக்கு 7/2 தான் வரும் into x minus கான்ஸ்டன்ட் நமக்கு ப்ராடக்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 வந்துரும். ஸோ அப்போ இன்டர் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2x³ - 7x² + 7x - 2. இதுதான் வந்து f of x. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணாலே போதும் பசங்களா, ட்ரை பண்ணுங்க. if p and q are the roots of the quadratic equation then show that இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? ரொம்ப again சிம்பிள் தான் ஆக்சுவலி. நமக்கு என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து p and q னா p + q = -b/a - n/l. pq = நமக்கு என்ன வரும்? +n/l வந்துரும். அவ்வளவுதான். ஸோ இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்?
p plus q divided by root of p by q வந்துரும் கரெக்டா p square root of pq வந்துரும் சாரி plus root of n by l வரும் LHS வந்து so p plus q அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது minus n by l divided by root of n by l வரும் plus root of n by l வரும் ரெண்டு கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன வரும் minus root of n by l plus root of n by l which is equal to 0 அவ்வளவுதான் ஓகேவா ஓகே இது நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா have a common root அப்படினா show that it must be equal to so இது நம்ம வந்து ஆல்ரெடி இதே क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் again நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டு காமன் ரூட் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துரும் இல்ல find a polynomial equation of minimum degree with rational coefficients again நமக்கு என்ன வரும் 3 plus 2i 3 minus 2i sum நமக்கு என்ன வரும் 6 product நமக்கு என்ன வரும் 3 is 9 minus 2 square 4 into minus 1 வருமா அப்ப 9 plus 4 வந்து 13 so அப்ப நமக்கு என்ன வரும் x square minus 6x plus 13 equal to 0 இதுதான் வந்து equation prove that a straight line and parabola cannot intersect at more than 2 points okay va okay so imagine a parabola நமக்கு என்ன இருக்கும் y is equal to ax square plus bx plus c okay va straight line நமக்கு என்ன வரும் y is equal to mx plus c so அப்ப இது ரெண்டு intersect ஆகுதுன்னு அர்த்தம் we can say ax square plus bx plus c equal to mx plus c so அப்ப நம்ம சொல்லலாம் ax square plus x into b minus m plus இது c வந்து நம்ம c dash எடுத்துக்கலாம் so c minus c dash equal to 0 correct it's a quadratic equation maximum it can have only two solution இல்லையா அப்ப the curves can intersect at only two different points அவ்வளவுதான் ஓகேவா அடுத்து solve the equation if two of its roots are vanishes sum of two of its roots அப்பனா ஒரு ரூட்டுக்கு இன்னொரு ரூட்டுக்குள்ள சைன் வந்து ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் ஓகே டேட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணலாம் ஓகேவா சோ x is equal to 3 கூட நமக்கு என்ன வரும் 2 into 27 minus 9 minus 20 ना 60 வரும் 54 வரும் plus 9 கரெக்ட்டா is equal to 54 minus 9 minus 54 plus 9 equal to 0 ஓகேவா ரைட் சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இந்த சம இப்போ இதல நம்ம சொல்லலாம் இதை டிவைட் பண்ணுங்க 2 minus 1 minus 18 plus 9 x equal to 3 இல்லையா 2 6 5 15 minus 3 minus 9 so அப்ப நமக்கு என்ன வரும் quadratic equation 2x square plus 5x minus 3 அப்ப 2x square plus 2x 6x minus x minus 3 equal to 0 so அப்ப 2x காமன் எடுத்தா x plus 3 plus x plus 3 equal to 0 which means 2x plus 1 into x plus 3 equal to 0 அப்ப x is equal to minus 1 by 2 or minus 3 or plus 3 அவ்வளவுதான் ஓகேவா ரைட் solve 2 into root of x by a plus 3 is equal to root of a by x is equal to b by a plus 6a by b ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் இதை ட்ரை பண்றீங்களா நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம்
இம்பார்ட்டன்ட் சாப்டர் படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்க எல்லா சாப்டர்லையும். அதுதான் நான் சொல்ல முடியும் என்னால். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சாப்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 2 3 5 6 அப்புறம் வந்து 9 8 9 8 9 10. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் ஆக்சுவலாக 1 2 3 4 5 கூட ஸ்கிப் பண்ணிடலாம். 8 9 10 அது நல்லா பார்த்துங்க. முக்கியமாக 11 12 வந்து கொஞ்சம் இதாக பார்த்துங்க. பட் ஆனால் எல்லா சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம் இல்லையா? அதுதானே கம்மி ஆக்சுவலி. நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்து ஃபுல்லாக தரவாக படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமாவது பார்த்துக்கலாம். அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2y ப்ளஸ் 3/y இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டிவைட் பை ab. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ ab இஸ் ஈக்குவல் டு y இன்டூ b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர். ஸோ அப்போ 2y ஸ்கொயர் ab 2ab y ஸ்கொயர் minus y into b square plus 6a square plus 3ab equal to 0 வா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து y காமன் எடுத்தா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலி நமக்கு 2ab y square minus b square y minus 6a square y plus 3ab equal to 0. ஸோ அப்போ நம்ம b காமன் எடுத்துடலாம், y காமன் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 2a y minus b மைனஸ் 3 காமன் எடுத்துடலாம், a காமன் எடுத்துடலாம். இதான் நமக்கு என்ன வரும்? 2ay plus b equal to 0. அப்போ 2ay minus b into by minus 3a equal to 0. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2ay is equal to b. அப்போ y is equal to b by 2a or by is equal to 3a y is equal to 3a by b. ஓகேவா? y இங்கிறது root of x by a வா? அப்போ root of x by a is equal to b by 2a அப்படின்னா x by a அப்படிங்கிறது b square by 4a square, x அப்படிங்கிறது b square by 4a. இங்கே நமக்கு என்ன வரும்? root of x by a அப்படிங்கிறது 3a by b அப்படின்னா அப்போ x by a is equal to 9a square by b square, x is equal to 9a cube by b square. It's the final answer. Okay வா? நோட் பண்ணிங்க குயிக்கா. ஒன்னே என்ன பண்றோம்? ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஒய்ன்னு எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது போலாமா? Find all real numbers satisfying 4 power x. இது நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. ஓகே, 2 power x ஸ்கொயர் எழுதலாமா? 2 power x ஸ்கொயர் 2 power x the whole square minus 3 into 2 power x into 2 square plus 2 power 5 equal to 0. கரெக்டா? இப்போ நம்ம 2 power x is equal to y ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? y square minus 12y plus 32 equal to 0. கரெக்டா? 2 4 8 16 32 கரெக்ட். ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம்? y square minus 16y plus 4y plus 32 equal to 0. கரெக்டா? இல்லையே. y square minus 8y minus 4y plus 32 equal to 0. அப்போ y காமன் எடுத்தா y minus 8 minus 4 காமன் எடுத்தா y minus 8. கரெக்டா? y minus 8 காமன் எடுத்தோம் அப்படின்னா y minus 4 equal to 0. அப்போ y is equal to 8 இல்லைன்னா y is equal to 4. 2 power x equal to 8 னா 2 power x equal to 4 னா x 2 power x is equal to 2 power 3, 2 power x is equal to 2 power 2, x is equal to 3, x is equal to 2. ஓகேவா? தமிழ் மீடியமுக்கு சொல்லுங்க.
தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படி இல்லைன்னா ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் குறித்து கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்பர் சொல்லியிருப்பேன் நான். அதே கொஸ்டின் தான் நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இதில் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? புக்கில் அந்த எக்ஸாமில் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் நான் எடுக்கிறப்ப அதே எக்ஸாமில் அதே எக்ஸசைஸ் நீங்கள் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப அதை புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? எஸ் தமிழ் மீடியா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. Show that the equation has at least 6 imaginary solutions. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரூட் எத்தனை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ 2 முறை சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். அட்லீஸ்ட் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். We can say maximum positive 2 positive roots. ஓகேவா? f of minus x நமக்கு என்ன வரும்? x power நெகட்டிவ் வந்து minus x power 9 ஆயிடும். 5ம் பாசிட்டிவ் 5x power 5 ஆயிடும். இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கும். அடுத்து இது ஆல்ரெடி பாசிட்டிவ் தான். ஸோ ஒரே ஒரு சைன் தான் சேஞ்ச் ஆகுது. ஒரே ஒரு தடவை தான் சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலி. ஸோ ஒரு தடவை சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கலாம். ஒன்று நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 0 அப்படிங்கிறது நோ 0 ரூட்ஸ் இல்லையா? 0 ரூட்ஸ். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை? 3 ரியல் ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். ஸோ டோட்டல் 9ல் 3 ரியல் ரூட்ஸ் அப்படின்னா மிச்சம் இருக்க 6 வந்து இமேஜினரி ரூட்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். For any equation whose roots are the squares of the roots of the cubic equation, form a equation whose roots are the square of the roots of the equation. என்ன சொல்லிருக்காங்க? alpha plus beta plus gamma வந்து minus a, alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to b, alpha beta gamma வந்து minus c, minus a by 1 b by 1 minus c by 1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா find the new equation. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் sum கண்டுபிடிக்கணும். that is alpha square plus beta square plus gamma square. அடுத்தது செகண்ட் ரூட் sum of the squares 2 at a time. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? that is alpha beta the whole square plus beta gamma the whole square plus gamma alpha the whole square கண்டுபிடிக்கணும். அடுத்தது ப்ராடக்ட் என்ன வரும்? alpha beta gamma the whole square. இது நமக்கு ரொம்ப சிம்பிள். minus c the whole square which is equal to c square. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? alpha plus beta plus gamma the whole square minus 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to நமக்கு என்ன வரும்? alpha plus beta plus gamma ங்கிறது minus a square minus 2 into p. கரெக்டா? இப்போ இதே மாதிரி இது கண்டுபிடிங்க பார்ப்போம். இது மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்ப்போம். இது மட்டும் படிச்சா உங்களுக்கு ஒரு 60-70 மார்க் வாங்கலாம். ஸோ அது போதும்னா உங்களுக்கு இதுவே போதும். இல்லை அது பத்தாது அப்படின்னா நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வலிக்கணும். இப்போ செகண்ட் சம் மட்டும் சொல்லுங்க பாப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு.
தமிழ் மீடியா நேற்று லைவ்லயே இந்த 1.1 1.4 நடத்தியாச்சு. ஓகேவா, நேற்று லைவ்ல போயிட்டு பாருங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளேஷன் திரும்பி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளேஷன் திரும்பி கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு ஆன்சர் கூட வரலையா? ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? which is alpha beta plus beta gamma plus gamma alpha the whole square minus 2 into alpha beta into beta gamma plus beta gamma into gamma alpha plus gamma alpha into alpha beta. Correct? So இதில் நம்ம which is equal to alpha beta plus beta gamma plus gamma alpha the whole square minus 2 alpha beta gamma நம்ம எடுத்துறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்க பீட்டா மட்டும் ரிமைனிங் இருக்கும், இங்க காமா மட்டும் இங்க மிச்சம் இருக்கும், இங்க ஆல்பா மட்டும் மிச்சம் இருக்கும். அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படியே. சம் அட் டேக்கன் அட் 2 டைம் என்ன வருது நமக்கு? b வருதா? ஸோ அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா காமா என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது மைனஸ் சி
into alpha plus beta plus gamma அப்படிங்கிறது minus a. ஸோ இது ரெண்டு பாசிட்டிவ் ஆகிடும், b ஸ்கொயர் மைனஸ் 2ac வந்துடும். ஓகேவா, இதுதான் ப்ராடக்ட், sum of products. So what would be the equation? The equation is first x square x cube minus a square minus 2b into x square plus sum of the products என்ன வந்துச்சு, b square minus 2ac into x plus c square. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, வணக்கம் வணக்கம். அடுத்து போலாமா? If 2 plus I and 3 minus root 2 are the roots of this equation, then find the other roots. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் தான். ஏன்னா 2 plus I இருந்துச்சு அப்படின்னா 2 minus I ஒரு ஈக்குவேஷனாக இருக்குமா? அப்போ alpha is equal to 2 plus I-னா beta is equal to 2 minus I. அடுத்தது gamma is equal to 3 minus root 2னா delta is equal to 3 plus root 2. கரெக்டா? ஸோ அப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 4 into x ப்ளஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? 4 plus 1 5. அடுத்தது இங்கே x ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3 plus 3 6x, ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன வரும்? 9 minus 2 which will become 7. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை நமக்கு என்ன வரும்? x power 4. ஓகேவா, we have x power 4. அடுத்தது x power 4 first x square எழுத பண்ணணும், minus 4x cube plus 5x square plus 6x cube minus 24x square plus 30x plus 7x square minus 28x plus 35. கரெக்டா? x power 4 x cube அவ்வளோதானே, plus 2x cube x square 5 minus 24ங்கிறது minus 19. ஆக்சுவலாக 5 plus 7 போட்டுக்கலாம், 5 plus 7 போட்டால் 12 ஆகிடும், minus 24னா minus 12x square. அடுத்தது x 30x minus 28xங்கிறது plus 2x plus 35. ஸோ அந்த பாலினாமியல் இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? ஸோ x power 4 2x cube minus 12 235 இதால எதை டிவைட் பண்ண போறோம்? 1 minus 13 62 minus 6 plus 62 minus 126 plus 65 okay plus 127 minus 140. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ் பவர் 4 plus 2x power 5 minus 12x power 4 minus plus 2x cube plus 35x square. ஸோ பேக் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இது வந்து ப்ளஸ் ஆகிடுமா? அது எல்லாமே நெகட்டிவ். சரி ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். minus 15x power 5 plus 18 plus 62 இல்லையா? minus 15x power 5 ரெண்டுமே பிளஸ்னா 2 plus 2 4
6 plus 1 74 x power 4 என்ன மைனஸ் அப்படின்னா 128 x cube plus 30 x square கரெக்டா so minus 15x போட்டுக்கலாமா so minus 15x power 5 plus minus 30x minus 15 into 12 நமக்கு என்ன வரும் 30 into 6 180 x cube 15 plus 127x வருமா அடுத்தது minus 15x இது வந்து plus ஆயிடும் இது வந்து minus 30x மாறிடும் x square something is taken okay that is right அடுத்தது 15 into 35 25 ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 15 into 35 னா 5 5s are 25 இதில் 5 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் 7 வருமா 7 3s are 21 21 into 25 வருமா ஸோ அதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 525 ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ப்ளஸ் 525 இதுவும் மைனஸ் ஆகிடும் இது ஒன்று மட்டும் தான் ப்ளஸ் ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும் இது ப்ளஸ் இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் இது ப்ளஸ் ஆகிடும் ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு என்ன வரும் 104x power 4 ஓகேவா 104x power 4 minus 8 0 2 no 128 வருதா 3 ல வந்துரும் 8 15 into 12 நமக்கு என்ன வருது 180 தான் okay something is wrong let's see x cube plus 60 x square 60x square plus நமக்கு என்ன வரும் ரெண்டும் அது பாசிட்டிவ்னால இங்கே 2x 2 remaining 1 4 plus 1 5 5 plus 1 6 25x minus 140 இதனா அப்போ 0 வரணும் இல்லையா ரைட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா நிமிஷம் calculation பண்ணி செக் பண்ணிக்கலாம் first x power 6 1 minus 1362 1 minus 1362 minus 126 65 plus 127 65 plus 127 minus 140 okay so இப்போ இந்த ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சம் என்னது 2 plus 2 4 minus 4 போட்டாச்சு ப்ராடக்ட் வந்து 4 plus 1 5 ஓகே இங்கே 6 இங்கே நமக்கு minus 6 வரணும் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் will take everything off ஓகே ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் x square minus 4x plus 5 into x square minus 6x plus 7 வருமா 9 minus 2 plus 7 so அப்ப x power 4 minus 4x cube plus 5x square 6 ஆல மல்டிப்ளை பண்றப்ப minus 6x cube minus 24 plus 24x okay plus 24x minus 30x 7 ஆல் மல்டிப்ளை பண்றப்ப plus 7x square minus 28x plus 35
ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் பவர் 4 minus 4x cube minus x cube minus 10x cube 5x square 5x square அடுத்தது x square தானே வரணும் 24x square ஓகே 5x square plus 7x square 12x square வந்துடும் plus 24 வந்து plus 36x square actually x term நமக்கு என்னென்ன வரும் minus 30x minus 20x minus 58x plus 35 ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு தான் டிவைட் பண்ண போகிறோம் x பவர் 4 ஓகேவா? இல்லைனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட போல குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் டிவைட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும் ஆக்சுவலி. இதே நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு x பவர் 6 minus 1 minus 13 1 minus 13 62 minus 126 62 minus 126 65 127 65 127 அடுத்தது minus 140 ஓகேவா? ஓகே இதால எதை டிவைட் பண்ண போறோம் நம்ம இதால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் x square minus 4x plus 5 ஆல டிவைட் பண்ணலாம் நமக்கு என்ன x power 4 x power 6 minus 4x power 5 plus 5x power 4 கேன்சல் பண்ணா plus minus ஆகும் plus ஆகும் minus ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இங்க நமக்கு என்ன வரும் minus 9x power 5 minus 9x power 5 plus 57x power 4 minus 126x cube கரெக்டா 57 plus 62 வந்துடும் கரெக்ட் minus 9x cube வந்துருமா ஸோ minus 9x cube x power 5 plus 9 36 x power 4 minus 45 x cube ஸோ அப்போ நமக்கு plus minus plus ஆகிடும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இங்கே நம்ம பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் 7 minus 6ங்கிறது 1 5 minus 3ங்கிறது 2 minus 1 8x cube plus 65x square ஓகேவா அடுத்தது ஸோ plus 21x square ஸோ 21x square minus 84x cube ஓகேவா plus 5 10x square minus ஆகும் plus ஆகும் minus ஆகும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் நமக்கு என்ன வரும் 3x cube minus 40x square plus 127x இங்கே நமக்கு என்ன வரும் plus 3x வந்துருமா 3x னா 3x cube minus 12x அடுத்தது plus 15 plus minus ஆகும் plus ஆகும் minus ஆகும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் minus 12 னா நமக்கு 18 வருமா நிமிஷங்க 18x square plus 5 போச்சுன்னா 2 112x minus 140 வரும் ஓகேவா ஸோ அப்போ திரும்பி நமக்கு என்ன வரும்
திரும்பி நமக்கு என்ன வரும் -18 வருமா -18 கொடுக்குறப்ப நமக்கு என்ன வரும் -18 x ஸ்கொயர் -18 into 4 என்ன வரும் 2 மீதி 1 28 வரணும் இல்லையா இங்கே மிஸ்டேக் பண்றோம் நம்ம 65x ஸ்கொயர் தான் ஓகே 65x ஸ்கொயர் 21 into 5 என்ன வரும் okay one second 21 into 5 கரெக்ட்டா 21 into 4 வந்து 84 21 into 5 வந்து 5 105 தான் 105 ல இருந்து 65 நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 0 40 தான் வரும் -12 பண்றோம் அப்படினா நமக்கு என்ன வரும் 12 தான பண்றோம் நம்ம 3 4s are 12 தானே ஓகேவா ஓ 28 தான் இல்லையா சாரி நான் 13 நினைச்சு போட்டுருக்கேன் 28 ஸோ அப்போ இங்கே 28 தான் வரும் கரெக்ட் அப்போ இங்கே 28 தான் வரும் இங்கே 112 வந்துடும் -140 வந்துடும் ஈக்குவல் டு 0 ஓகேவா ஸோ இப்போ வந்துச்சா இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் திரும்பி டிவைட் பண்ணணும் x பவர் 4 19 ஓகேவா 19 -9 -9 plus 21 21 3 minus 28 கரெக்ட்டா x சரி ஆக்சுவலா இங்க x வரும் இங்க x ஸ்கொயர் வந்துரும் x cube x power 4 இப்போ தான் டேட் பண்ணனும் x ஸ்கொயர் - 4x + 5 பண்ணியாச்சு அடுத்து நம்ம x ஸ்கொயர் - 6x + 7 x ஸ்கொயர் - 6x + 7 அப்ப நமக்கு என்ன வரும் இங்க x ஸ்கொயர் கரெக்ட்டா அப்ப x பவர் 4 - 6x cube + 7x ஸ்கொயர் அப்ப நமக்கு -3x cube plus 14x square plus 3x minus 3x போட்டோம் அப்படின்னா -3x cube plus 18x square minus 21x கரெக்டா பிளஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு கேன்சல் பண்ணுங்க -4x square இங்க நமக்கு என்ன வரும் plus 24x minus 28 அப்ப -4 போட நமக்கு என்ன வரும் -4x square plus 24x minus 28 0 வந்துச்சு அப்ப அது மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணா போதும் இல்லையா திரும்பியும் x square minus 3x minus 4 x square minus 3x minus 4 இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது x square minus 2x minus x 4 வர முடியாது சாரி minus 4x plus x minus 4 ஓகேவா So, அப்ப x காமன் எடுத்தா x minus 4 plus x minus 4 அப்ப நம்ம x minus 4 காமன் எடுத்தோம்னா plus 1 so other two solutions are x is equal to 4 and minus 1 இத கண்டுபிடிக்க தான் நம்ம இவ்வளவு ட்ரை பண்ணோம் ஓகேவா any questions any doubts okay திரும்ப ஒரு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஓகே சோ கொடுத்திருக்க ஒரு ரூட்டுக்கு கான்ஜுகேட் எடுத்து அந்த ரெண்டு ரூட்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம் அதே மாதிரி கொடுத்திருக்க இன்னொரு ரேஷனல் ரூட் இருக்கு இரேஷனல் ரூட் இருக்கு இல்லையா அதோட கான்ஜுகேட் எடுத்து அது ரெண்டு ரூட்டையும் வச்சு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியலை இதை வச்சு டிவைட் பண்ணா ஒரு பை குவாட்ரட்டிக் டிகிரி 4 க்கு மேல ஒரு ஈக்குவேஷன் வரும் அதை திரும்பி x ஸ்கொயர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணா திரும்பி நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும் அதான் நம்ம இங்க பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் பண்றோம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலனா உங்களுக்கு ஒரு பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துரும் டினாமினேட்டர் 0 வந்துரும் ரிமைண்டர் திரும்பி அந்த ஈக்குவேஷனை திரும்பி x ஸ்கொயர் - 6x + 1 டிவைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மேல வந்துரும் ரிமைண்டர் 0 வரணும் இப்ப மேல வர அந்த கோஷனை நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படினா you will get the final answer ஓகேவா ரைட் ஆனா அந்த மல்டிப்ளை பண்ணி திரும்பி டிவைட் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய process தான் அதுக்கு பதிலா நீங்க இன்டிவிஜுவலா டிவைட் பண்ணதே வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா solve the following quadratic equation இங்க பாத்தீங்கன்னா
இதோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே சேமா இருக்கு, இதோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே சேமா இருக்கு, இது நடுவுல மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சேம் ஃபிக்ஸ்ட் நம்பரா இருக்குது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆன்சர் கொடுக்குறீங்க பார்க்கலாம். Anyone got the correct answer? யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? யாராவது சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
அப்ப யாருமே சால்வ் பண்ணல. x square minus 10x plus 26 minus 10 by x plus 1 by x square equal to 0. ஓகேவா? அப்ப x square plus 1 by x square தனியா எடுத்துக்கலாம். minus 10 காமன் எடுத்தோம்னா x plus 1 by x வந்துரும். plus 26 equal to 0. இங்க தான் நாம என்ன பண்ண போறோம்? x plus 1 by x equal to t. அப்ப x square plus 1 by x square plus 2 is equal to t square னு எடுத்துக்கலாம். அப்ப t square minus 2 அப்படிங்கிறது x square plus 1 by x square ஆ மாறிடும். ஸோ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வரும்? t square minus 2 minus 10 into t plus 26 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? t square minus 10t plus 24 equal to 0. சம் வந்து 12 minus 2 எடுத்துக்கலாமா? t square minus 12t plus 2t plus 24 equal to 0. t காமன் எடுத்தோம்னா t minus 12 plus 2 காமன் எடுத்தோம்னா t இல்லையே. சம் வந்து 24 னா 2 into 12 is 2 into 2 into 3. கரெக்டா? 8 3 வராது. கரெக்டான போட்டுருக்கோம். சம் ப்ராடக்ட் வந்து 24 ரெண்டுமே நெகட்டிவா இருந்தோம் இல்லையா? அப்போ வேல்யூஸ் வந்து 6 4. கரெக்ட். So t square minus 6t minus 4t plus 24 equal to 0. t காமன் எடுத்தா t minus 6 minus 4 காமன் எடுத்தா t minus 6 equal to 0. அப்ப t minus 4 into t minus 6. அப்பனா t is equal to 4 or t is equal to 6 equal to 0. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ t minus 4 equal to 0 அப்படின்னா x plus 1 by x minus 4 equal to 0. x ஆல மல்டிப்ளை பண்ணா x square minus 4x plus 1 equal to 0. t minus 6 is equal to 0 னா x plus 1 by x minus 6 equal to 0. entire x ஆல பண்ணா x square minus 6x plus 1 equal to 0. கரெக்டா? ஸோ அப்போ சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? x is equal to 4 plus or minus root of 16 minus 4 divided by 2. இங்க x is equal to 6 plus or minus root of 36 minus 4 divided by 2. So இங்க நமக்கு என்ன வரும்? 2 plus or minus 4 காமன் எடுத்தோம்னா 4 minus 3 ங்கிறது 12 இல்லையா? 2 root 3 வரும். root 3. இங்க x is equal to நமக்கு என்ன வரும்? 3 plus or minus 32 னா 16. அப்ப 2 root of 2. கரெக்டா? Yes. So these are the solutions. So x is equal to 2 plus root 3, 2 minus root 3, 3 plus 2 root 2, 3 minus 2 root 2. Okay va? These are the final solution. Okay va? அடுத்த கேள்வி. Solve the equation if the product of the two roots is 1. So இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா alpha into beta வந்து equal to 1 கொடுத்துட்டாங்க. alpha beta gamma நமக்கு என்ன தெரியும்? alpha beta gamma அப்படிங்கிறது minus of minus 6 divided by 3 is equal to 2 னா அப்ப நம்ம சொல்லலாம் alpha beta gamma வந்து equal to 2. alpha beta value 1 இல்லையா? so 1 into gamma is equal to 2 னா gamma value is equal to 2. டேட்டா வந்துருச்சா? இதை வச்சு நம்ம டேட்டா டிவைட் பண்ணிட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாத்திட்டு அதை சால்வ் பண்ணலாம். இல்லை நமக்கு ஆல்ரெடி ரூட்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு மைனஸ் 16 டிவைடட் பை 3 வருமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டாங்கிறது 1 பிளஸ் காமா காமா எடுத்தோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா which is equal to minus 16 divided by 3. So அப்ப நமக்கு என்ன வரும்? gamma அப்படிங்கிறது 2 இல்லையா? 2 into alpha plus beta is equal to minus 16 by 3 minus 1. அப்ப minus 19 divided by 3 வரும். So அப்ப alpha plus beta is equal to minus 19 divided by 6. இப்ப beta அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? alpha plus 1 by alpha is
equal to minus 19 divided by 6. So இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே you will get the next equation. So அப்போ நமக்கு என்ன வரும் into 6 alpha பண்ணோம் அப்படின்னா 6 alpha square plus 6 which is equal to minus 19 alpha. So அப்போ 6 alpha square plus 19 alpha plus 6 is equal to 0. ஓகேவா? So அப்போ நம்ம sum வந்து 19 product 6 into 6 னா we can say 9 into 4 வராது 18 3 னா 16 வருமா 2 into 3 into 2 into 3 கரெக்டா 4 is 12 வரும் 18 வரும் 18 plus 2 வரும் இல்லையா அதுலேயுமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது did we make any mistakes எல்லாம் டிவைட் பண்ணியே கண்டுபிடிங்க டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 3 minus 16 23 23 minus 6. So இதில் வந்து x is equal to நமக்கு என்ன வந்துச்சு omega is equal to 2 இல்லையா ஸோ அப்போ x equal to 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் 3 divided by 6 minus 10 plus 20 3 6 0. ஸோ அப்போ 3x square minus 20x plus 3 இதுதான் வந்திருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணுவாங்க ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் சம் வந்து -20 ப்ராடக்ட் வந்து 3 3 are 9 அதே ஈக்குவேஷன் வந்திருக்கு நமக்கு இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஓகே சம் வந்து 3 3 சம் வந்து -20 ப்ராடக்ட் வந்து 3 3 are 9 சால்வ் பண்ணி x is equal to நமக்கு என்ன வரும் 20 plus or minus root of b square நமக்கு என்ன வரும் 400 minus 4 into 3 into 3 divided by 2 into 3. 20 plus or minus root of 400 minus 36 divided by 6. So which is equal to 200 plus or minus root of 364. Correct? Divided by 6. 364 divided by நமக்கு என்ன வரும் 2 3 no 1 8 2 9 1 9 1 னா நமக்கு வந்து எப்படினாலும் 2 கேன்சல் பண்ணலாம் அப்போ 10 plus or minus root of 91 divided by 3 இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஓகேவா என்ன ஆச்சு ஹாய் ராஜா குட் ஈவினிங் ஓகே புரிஞ்சா இது வரைக்கும் ஓகே ரைட் அவ்வளோதான் ஃபைண்ட் த சம் ஆர் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 4 இது இருக்கு இல்லையா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க ஆக்சுவலி they're asking alpha square plus beta square plus gamma square plus delta square ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் alpha plus beta plus gamma plus delta the whole square minus 2 into alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta ஓகேவா So, alpha plus beta plus gamma plus delta நமக்கு என்ன வரும் minus of -8 divided by 2 the whole square that's 2 into 6 divided by 2 correct purpose are 16 minus 6 which is equal to 10 அவ்வளவுதான் ஓகேவா any questions any doubts sum of the squares of the roots of the equation கேக்குறாங்க yes mmgk பார்த்துட்டு தான் இருக்கேன் sum or product of the roots வந்து c by a தான் 23 by 3 ஒரே நிமிஷம்
ஓகே 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 ஐ see the mistake. அதுதாங்க மிஸ்டேக் ஆக்சுவலி. பட் இது கரெக்ட், இந்த மெத்தட் கரெக்ட். ஓகேவா? அன்பில் மகேஷ் ஸ்டாக் பண்ணி எக்ஸாம் டஃப்னு சொல்லலாம் சார். நீங்கள் டீச்சர் நீங்கண்ணா? இல்லை ஆஞ்சலி நீங்களே சொல்லுங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்போ டிசைட் பண்ணியிருப்பாங்க? இப்போ நான் டீச்சர், ஓகேவா, நான் சொல்கிறேன்னே வச்சுப்போம், சொன்னால் நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது மாற்ற முடியுமா? எதையும் மாற்ற முடியாது. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்தது என்ன? உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலி? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுக்கணுமா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுத்தா என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லுவேன் நான். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன நடக்கும்? எல்லாருமே 100 வாங்கிடுவீங்களா? ஒரு 1,00,000 பேர் எழுதுறீங்கன்னா அதில் 50,000 பேர் 100க்கு 100 வாங்கிடுவாங்க. எப்படி ரேங்க் பண்ணுவீங்க? காலேஜ் அட்மிஷன் கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க காலேஜ் அட்மிஷனு? சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்குது? எங்கள் பேட்செல்லாம் வச்சு வெளுத்து வாங்கினாங்க ஆக்சுவலி. நீங்கள் வந்து இதுக்கே இப்படி சொல்கிறீங்க. என்ன பண்ணிட்டாங்க? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எதுவுமே பண்ணல. இன்னும் எக்ஸாம் கூட ஆரம்பிக்கல மேக்ஸுக்கு. ஓகே, எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து அதுக்குள்ளே வச்சு உங்களை டெஸ்ட் ஃபீஸ் மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் கேட்கறதுலாம் நியாயமாக இருக்கா? முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுக்குறேன், என்ன ஆகும்? எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. இப்போ எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கினா யார் காலேஜ் அட்மிஷன் கொடுக்கறது? யார் வந்து ஹையஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணுறது ஆக்சுவலி? சரி, அப்படியே அது கூட விடுங்க, எல்லாருக்கும் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்கேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணிவிட்டு ஓவரால் இந்தியாவோட கம்பீட் பண்ணுறப்ப மற்ற ஸ்டேட்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வச்சுருக்கான். அப்போ அங்கே போய் நீங்கள் எப்படி கம்பீட் பண்ணுவீங்க? அங்கே போய் சொல்லுவீங்களா எங்கள் ஸ்கூலில் வந்து கம்மி ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் மாற்ற சொல்லுவீங்களா? பண்ண முடியாது. இப்போ அடுத்து வெளிநாடு போகிறீங்க, வேறு யூஎஸ் யூகேன்னு போகிறீங்க, அங்கே இன்னும் கொஸ்டின் பேப்பர்லாம் டஃப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே ஈஸியாக படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒன்றுமே தமிழில் அங்கே போய் சொல்ல முடியுமா எங்கள் ஊர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஏன் டஃப்பாக கொடுங்க கேட்க முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம டிஃபிகல்ட்டான கொஸ்டின் சால்வ் பண்ண தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும்னு பார்ப்போமா, இல்லை வந்து கொஸ்டின் பேப்பருக்கு டம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்போமா நம்ம? ரைட். ஓகே, ரைட். அடுத்தது போலாம். Find a polynomial equation of minimum degree with rational roots of having. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்? x is equal to √5 minus √3. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? x plus √3 equal to √5. ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போனா நமக்கு என்ன வரும்? x ஸ்கொயர் plus 2√3 into x plus 3 is equal to 5. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x square plus 2√3x minus 2 equal to 0. Still நமக்கு ஒரு irrational number இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x square minus 2 is equal to 2√3x. திரும்பி ஸ்கொயர் பண்ணுங்க. என்ன வரும்? x power 4 minus 2 into x square plus 4 is equal to 4 into 3 into x square. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? x power 4 minus 4x square minus 12x square plus 4 equal to 0. So அப்போ x square minus 16, x power 4 minus 16x square plus 4 equal to 0. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, அலிஃப் நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர்ல நம்ம எவல்யூஷனே எப்படி ஆக்சுவலி என்விரான்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக இருந்தால் தான் அதில் வளர்கிற அனிமல்ஸும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எந்த இதுக்கு போனாலும் பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வளருவாங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கேருந்தே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்கள் இதை விட்டு வேறு எங்கே போனாலும் சர்வைவே பண்ண முடியாது. நீங்கள் இதை விட்டு வெளில போனால் உங்களுக்கு முட்டாள்னு பட்டம் எழுதி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி அதான் நடக்கும் இங்கே நம்ம ஈஸியாக கொடுத்து பழகிட்டோம்னா. ஓகேவா? ஆல்ரெடியே டிஎன் பேப்பர் வந்து மற்ற இதெல்லாம் கவர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதை விட இன்னும் ஈஸியராக கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஊரை விட்டு தமிழ்நாடை விட்டு காலை எடுத்து வெளில வச்சிங்கன்னா அவன் நெத்தியில் எடுத்து ஒட்டிடுவான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு.
தேவையில்லாமல் நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? எதுக்கு இந்த 7 வருஷம் இல்லை 12 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன்? அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியாது அகமது ஜமீல். ஏன்னா நான் எடுக்கிற கொஸ்டினில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கிடையாது. கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம என்ன எடுப்பான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ணி சென்டம் எடுக்கலாம். கான்செப்ட் புரியாமல் படிச்சிங்கன்னா சென்டம் எடுக்க முடியாது. ஸோ அதை பார்த்துக்குங்க. புரியல. இல்லை என்ன என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின்னா 90% வருது. ஆல்ரெடி புக்கில் கேட்ட கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறாங்க. அது எப்படி டிஃபிகல்ட்டாக வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதை டிஃபிகல்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முதல்ல? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? ஓகேவா? சி ஃபெயில் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? நான் இங்கே இருக்க கிளாஸில் இருக்க எல்லா பசங்கள்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். பாஸ் ஆகிறதுக்கு தேவை ஒரு 35 மார்க் இருந்தால் பாஸ் ஆகலாம். நம்ம ஒரு 40 வச்சுக்கலாம். ஓகேவா? 40 மார்க் வச்சுக்கலாம். எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே 40 மார்க் ஆகுது. அட்லீஸ்ட் 40 மார்க் ஆகுது. புக்கில் இருக்க கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா ஆகலையா? ரைட்? 40 மார்க்குக்கு தேவையான கொஸ்டின் எந்த சப்ஜெக்டாக வேணா இருக்கட்டும். இங்கிலீஷு, தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, இல்லை ஜுவாலஜி, பாட்டனி, எது வேணா எடுத்துக்கங்க. புக்கில் இருக்க அதே கொஸ்டின், புக் பேக்காக இருக்கட்டும், எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், அதே கொஸ்டின் அட்லீஸ்ட் 40 மார்க்குக்காவது வருதா இல்லையா? 40 மார்க்குங்கிறது ரொம்ப கம்மி. ஆக்சுவலி 40 மார்க்குங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேவா? மினிமம் அட்லீஸ்ட் 70லேருந்து 80 மார்க் வந்து புக் பேக்லேருந்தே கேட்குறாங்க. அப்படி 70லேருந்து 80 மார்க் புக்கில் இருக்க அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறது கூட உங்களுக்கு எப்படி டிஃபிகல்ட்டாக தோணும் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின் கிரியேட்டிவ் கேட்டாங்க, அந்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்னு சொல்கிறீங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து எப்படி ஃபெயில் ஆவீங்க நீங்கள்? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு தேவை ஆக்சுவலி. ஓகேவா? ஒரே விஷயம், அதுதான் ரொம்ப சிம்பிளஸ்டான கான்செப்ட். இப்போ கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் சொல்கிறாங்களா? எப்படி சொல்கிறீங்க? அதில் ஒரு 5 மார்க் கேட்டாங்க சார், என்னால் அந்த 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சொல்கிறது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த ஒரே ஒரு 5 மார்க்கோ, இப்போ ஒரு 5 மார்க் கூட விட்டுருங்க, ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கூட எடுத்துக்கலாம். இது 3 சேர்த்தாலே 10 மார்க் தான் வருது. அந்த 10 மார்க் வந்து கஷ்டமாக வரத வச்சு நீங்கள் எப்படி ஃபெயில் ஆவீங்கன்னு சொல்கிறீங்க? கஷ்டமாக வந்தாலுமே அந்த 10 மார்க் தானே கஷ்டமாக வருது. மிச்சம் இருக்க 90 மார்க் உங்களுக்கு ஈஸியாக தானே கிடைக்குது. ஆக்சுவலி டீச்சர்ஸே கஷ்டம்னு சொல்கிறாங்க சார். அதான் நான் கேட்குறேன் அஞ்சலி, என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம் நான் கேட்குறேன். ஆக்சுவலி 90க்கு அட்லீஸ்ட் 70லேருந்து 80 மார்க் வந்து ஆல்ரெடி கேட்டது, புக்கில் கேட்டதை கேட்குறாங்க. அது எப்படி கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபெயிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ தான் யாரும் சொன்னாங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலி டீச்சர்ஸே கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், அதில் இருக்க ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டானா, அதாவது புது விதமாக கேட்டாலே டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நமக்குலாம் தோணுது. இப்போ நீங்கள் வந்து ஜேஇ கொஸ்டின்ஸு, சிபிஎஸ்சி போர்டு கொஸ்டின்ஸு, ஐஜிஎஸ்சி கோடு கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அப்போ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்து பழகிட்டோன்னா, நீங்கள் எப்படி நாளைக்கு காலேஜ் போகிறப்போ ஒன்றும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தனியாக, ஐஜிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தனியாக படிக்க போகிறது இல்லை இல்லையா? எப்படி அவங்கள கம்பீட் பண்ணுவீங்க நீங்கள்? ஸ்கூல் வரைக்கும் தான் எஜுகேஷன் இருக்குமா? சென்டம் வராது இல்லை. சென்டம் வர்றதுக்கு நீங்கள் அது அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும்ப்பா. நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ ஒரு 5 கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கே நம்மளாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். சிபிஎஸ்சிலாம் இருக்கிறது எல்லாமே கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், புக் பேக் கொஸ்டினே கேட்க மாட்டான். அப்போ அவங்க சொல்லலாமா எங்களுக்கு இருக்கிறதே டஃப்பாக இருக்குது, யாருமே சென்டம் எடுக்க முடியாதான் சிபிஎஸ்சியில்? ஆக்சுவலி சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி? அதை கூட விடுங்க. ஜேஇலாம் வந்து அந்த கான்செப்டே கூட ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. சிபிஎஸ்சியில் கான்செப்ட் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரே கான்செப்டில் வந்து கொஸ்டின் நம்பர்ஸை மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் 3rd ரிவிஷன் வரைக்கும் ஈஸியாக 90+ எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு போர்ட்ஸில் கஷ்டமாக கேட்டால் இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இப்போ
நீங்களே என் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போர்டு எக்ஸாம் வரைக்கும் கொஷின், அதாவது ரிவிஷன்ல எல்லாம் கொஷின் ஈஸியாக கேட்டுட்டு ஃபைனல் போர்டுக்கு வரப்ப கஷ்டமாக கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அதே கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், ஓகேவா? இப்போ போர்டு எக்ஸாமும் ஈஸியாக வந்துடுச்சுன்னு வைப்போம். அப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, அங்கே கஷ்டமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போகிறீங்க, அதுவும் தமிழ்நாடு காலேஜ்னே வச்சுப்போம். வேலைக்கு போகிறீங்க, அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான், அதுவும் கஷ்டமாக வைக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல கஷ்டமாக போகுது. காலேஜில் கஷ்டமாக போகுது, இல்லை ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா கஷ்டமாக போகுது. ஏன்னா தமிழ்நாட்டிலே உட்காந்து வேலை பார்க்க முடியாது. தமிழ்நாடு இருக்கிறது கொஞ்சம் வேலை தான். அப்போ தமிழ்நாடு இருக்கவங்களாம் எங்கே வேலைக்கு போகணும்? வெளில தான் போய் ஆகணும். அப்போ நீங்கள் அங்கே போகிறப்ப கஷ்டமாக இருக்குமே. அப்போ நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க? அதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க? 3 days பிளான் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. தராஸ் கிரேசர் 2742 அவங்க நேம் தெரியல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்துடும், அந்த வீடியோ வந்திருக்கும் நேரத்துக்கு, நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? எம்எம்ஜிக்கு மார்க் போகிறதுனா இதில் 1 மார்க் 2 மார்க் போகிறது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சப்போஸ் அப்படி போகுதுன்னே வச்சுப்போம், அது வந்து உங்கள் ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எது அதிகமாக அஃபெக்ட் பண்ணுன்னா, நீங்கள் ஈஸியாக கொடுத்து பழகிட்டோம்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக்கிடும். இங்கே டஃப்பாக கேட்டதுனால என்ன யூஸ்? டெஸ்ட்டுங்கிறது உங்களோட கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிக்கிங்கன்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஈஸியாக கொடுத்தா அப்புறம் எப்படி அது டெஸ்ட்டு? இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்ச்சரி பழகுறீங்க, ஓகேவா? அம்பு விடுறது பழகுறீங்க. அப்போ நான் இவ்வளோ பெரிய சர்க்கிள் கொடுத்து இல்லை நீங்கள் அடித்தாலே பாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அது எதுக்கு தேவையில்லாமல்? யாரை வேணால் கொடுத்து நிற்க வச்சா அவங்க அடிச்சிருவாங்கல்ல. அப்போ வந்து சின்னதாக வச்சா தானே நமக்கு இதாகும். புரியுதா உங்களுக்கு? வார்னிங் கூட இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டானா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது தான். ஓகே, சரி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓகேவா? இந்த சமயத்தில் இது வந்து வாழ்க்கையில் எல்லா நேரமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கேட்டுக்குங்க, ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நினைக்கிற, இதாவது இந்த சமயத்தில் நீங்கள் எந்த சமயத்தில் தான் சரி, நீங்கள் காலேஜ் முடித்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, குழந்தை பெற்றாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, அந்த பெரிய பிரச்சனையை வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 1 வருஷம் கழிச்சு அதை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் எல்லாம் 12th படிக்கிறீங்க, ஓகேவா? 10th படிக்கிறப்ப எல்லாரும் அப்படியே ப்ரெஷர் பண்ணிமா, 10th மார்க் முக்கியம், அது பண்ணும் இது பண்ணும். இப்போ நீங்கள் அந்த டைம் யோசிச்சு பாருங்களேன். 10th படிக்கிறப்ப நம்ம அவ்வளோ பயந்துருப்போம். ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறப்ப அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லா நேரத்துக்கும் பொருந்தும். நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு பிறந்துச்சு, நான் வேலைக்கு போகிறப்ப எனக்கு பிறந்துச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிறந்துச்சு. நம்ம அந்த சமயத்தில் பார்க்குறப்ப நம்மளால் அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணதை தவிர்த்து அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொமெண்டரி இஷ்யூ, அவ்வளோதான். அந்த மார்க் கம்மியாக என்ன பண்ணிட போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கூட விட்டுருங்களேன், ஓகேவா? ப்ராக்டிக்கல் நாலேஜும் கிடையாது, தியரிக்கல் நாலேஜும் வரது கிடையாது நிறைய பேருக்கு ஆக்சுவலி. ஏன்னா டிஎன் போர்டில் மெமரைஸ் பண்ணி ரெண்டுமே போயிடுச்சு. பட் நான் இதில் நான் என்ன கற்று சொல்லுவேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? நோ வரிஸ் அஞ்சலிஸ். சி, என்னோட குறிக்கோளே உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். அண்ட் 12th பசங்களுக்கு டீச்சிங்கோட முக்கியமாக தேவைப்படுறது கவுன்சிலிங் தான், ஓகேவா? அதுதான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதான், அது வந்து அந்த சமயத்தில் தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஆக்சுவலி நான்லாம் 10th படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அந்த மார்க் அஃபெக்டே பண்ணல என்ன. 12th மார்க்லேயும் அதே தான், அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணல. அப்புறம் காலேஜ் போனேன், அது ரொம்ப க்ரூஷியலான போய்ட்டு நினச்சேன், அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவ்வளோ பயப்படுற அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி.
நீங்க அந்த சூசைட் அட்டம்லாம் போற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது பசங்களா. நான் சொல்றேன் கேட்டுங்க. என்ன 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 ஆயிட போகுது சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவோ பேர் வந்து படிக்கவே செய்யாம 12th படிக்காமலாம் நல்ல லெவல்ல வந்திருக்காங்க. எவ்வளவோ பேர் வந்து ரீ அட்டெம்ப்ட் வச்சு நல்ல மார்க் வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மார்க் நல்லா வாங்காமையும் நல்ல வேலையில சூப்பரான வேலையில போனவங்களும் இருக்காங்க. நல்ல மார்க் வாங்கிட்டு நல்ல சூப்பர் மார்க் வாங்கிட்டு எந்த ஒரு வேலையுமே கிடைக்காம போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கையில சொல்றேன் பாருங்களேன். நான்லாம் முதல் ரேங்க் கிட்டே கிடையாது. எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் அந்தளவுக்கு வராது. ரேங்க்லாம் ரொம்ப 3rd ரேங்க் தான் வாங்கினேன் நான். அது எதனால அப்படின்னா எக்ஸாமில் படுத்து தூங்கிட்டேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப லூசராக பண்ணேன் நான். ஆனால் அப்படிலாம் பண்ணியுமே அந்த லைஃப் வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணல. ஆனால் சில பேர்லாம் விழுந்து படிச்சிருந்தாங்க நான் படிக்கிறப்ப. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் எப்படி சொல்றது, நல்ல மார்க் வாங்கியுமே அவங்களுக்கு லைஃப் அந்த அளவுக்கு பெட்டர் டென்ஷனாக கிடையாது. ஆக்சுவலி இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப் என்னவா இருந்தாலும் மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த மார்க்லாம் வந்து சும்மா ஒரு ஸ்டெப்பு தான். ஓகேவா? ஹாய் சூர்யா, குட் ஈவினிங், குட் மார்னிங். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு, நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்க, அதில் வந்திருக்கும். ஓகேவா? ரைட். அதனால அஞ்சலி கவலைப்படாதீங்க முதல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது வாய் கொடுத்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். உங்களுக்கு தனியாக இருக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிங்க. ஓகேவா? குரூப் ஸ்டடி பண்ணுங்கள், சேர்ந்து உட்காந்து படிங்க. ஓகேவா? ஆனால் வந்து இதை யார்ட்டும் பேசாமல் மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இது எப்பயுமே சொல்கிறது வந்து நல்ல விஷயம். ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இந்த செஷன் நம்ம இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பயப்படாதீங்க முதல்ல. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் பயப்படுறது தான் வந்து உங்களை வந்து இதே பண்ணும். ஓகேவா? நீங்கள் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால கவலைப்படாதீங்க. நான் சொன்ன கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆக போகுது. 90% கொஸ்டினாக ரிப்பீட் ஆகிடும். அந்த 1 or 2 கொஸ்டினை வச்சு நீங்கள் மொத்த கொஸ்டின் பேப்பரையும் டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஏதாவது 2 கொஸ்டின் டிஃபிகல்ட் ஆகுதுன்னா ஒரு 5 மார்க் 10 மார்க் போகுதுன்னா பரவாயில்ல, விட்டுட்டு போங்க. என்ன ஆகிட போகுது? உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ எல்லாருக்குமே மார்க் கம்மியாக தான் போகுது. அதனால நமக்கு என்ன வரி பண்ணி என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வருஷத்தில் என்ன மார்க் வாங்கினாலும் கம்பேர் பண்ணுவாங்க பண்ணாலுமே. அப்போ எல்லாருமே மார்க் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலை பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் வரியே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தேவை அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் கம்மியாகும். அதுவும் வந்து எல்லாரோட ஸ்கோரை பார்த்து தான் வரும் ஆக்சுவலி. ஸோ அதுவும் கம்மியாக வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஓகேவா? 90+ எடுக்கலாமான்னு கேட்டால் தமிழ் செல்வி டவுட் தான். நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கிறீங்கன்னா பாசிபிள், இல்லைனா கஷ்டம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நல்லா ஃப்ரீயாக உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் உங்களுக்கு இன்னொரு சேர்த்து 3 days இருக்குது. இன்னைக்கு ஃபுல் டே இருக்குது, நாளைக்கு ஃபுல் டே இருக்குது, நாளைக்கு ஃபுல் டே இருக்குது. அதனால் உட்காந்து ஃபுல்லாக தரவா படிங்க. பார்த்துக்கலாம், என்னென்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். கட் ஆஃப் போவாதுப்பா, அதான்ப்பா நானும் சொல்கிறேன். உங்கள் வருஷத்தோட பீப்புளோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஸ்கோர் கம்மியாகிறப்ப கட் ஆஃபும் கம்மியாயிடும். அப்போ நீங்கள் இருக்க ஸ்கோர் மேட்ச் ஆகிடும். நீங்கள் நல்லா படித்தாலே போதும். ஓகேவா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படித்தாலே போதும். ரைட். ஸோ இதோட நம்ம இன்னைக்கான செஷன் முடிச்சுக்கலாம். பசங்களா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் வரும். பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பயப்பட்டால் தான் வந்து தேவையில்லாமல் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பண்ணதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிங்க. நல்லா போய் எக்ஸாம் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கணும், அதுவும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஓகே பசங்களா, பாய். உங்களுக்கு ஜுவாலஜி வந்திருக்கும். மோட்டிவேஷன் பழனி, மோட்டிவேஷன் தான் என் கிளாஸ் ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான். ஒரு 5 minutes முன்னாடி போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? சார் கட் ஆஃப் வரும் இல்லைப்பா, அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு வந்து எல்லாரோட ஸ்கோரும் கம்மியாச்சு. கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கட் ஆஃப் லெவலும் கம்மியாகும். நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுனால தான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அதனால் வரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பட் என் கிளாஸ்ல கன்வின்ஸா இருந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்லி கொடுப்பேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். பாய் பசங்களா.